अस्मद्गुरुभ्यो नमः। हरिः ओम्। सहना भवतु, सहनौ भुनक्तु, सह वीर्यङ्करमावहै, तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। वक्रतुण्डमहाकाय सूर्यकोटिसमप्रभ निर्विघ्नम् कुरु मे देव सर्वकार्येषु सर्वदा। विशुद्धविज्ञानघनस्वरूपम् विज्ञानविश्राणनबद्धदीक्षम् दयानिधिम् देहभृताम् शरण्यम् देवम् हयग्रीवम् अहम् प्रपद्ये। बुद्धिर्बलम् यशोधैर्यम् निर्भयत्वम् अरोगता अजाड्यम् वाक्पटुत्वम् च हनूमत्स्मरणात् भवेत्। आदित्याय च सोमाय मङ्गलाय बुधाय च गुरुशुक्रशनिभ्यश्च राहवे केतवे नमः। नीलाञ्जनसमाभासम् रविपुत्रम् यमाग्रजम् छायामार्ताण्डसम्भूतम् तम् नमामि शनैश्चरम्। ॐ त्र्यम्बकम् यजामहे सुगन्धिम् पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात्। ॐ शान्तिः शान्तिः शान्तिः। हरिः ஓம். ஐயா, நம்ம சாந்தி படித்தா சங்கல்பம் செய்யக்கூடாதா? இல்லையா, சொல்ல ஒன்னும் பண்றதுனா பண்ணலாம், ஒன்னும் அதை பத்தி இல்ல. அப்படியே கொஞ்சம் சங்கல்பம் பண்ணிருங்க ஐயா. ஏன்னா அவங்க முதல் முறையா ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் சங்கல்பத்தோட. ரேவதி அவங்க பேரு. இதெல்லாம் பாத்துக்கணும். நட்சத்திரம் நான் சொல்லிடுறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லை. கையில பஞ்சாங்கம் உத்திரட்டாதிங்க. அஷ்டமி இல்லையா அன்னைக்கு? சுக்ல அஷ்டமி. ஓகே, ஆமா சார். சுக்ல அஷ்டமி, உத்திரட்டாதி, சனிக்கிழமை. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். ஒன்னும் அவசரம் இல்லை. ஒரு நிமிஷம் என்னோட எடுத்துங்க. என்னுடைய லேப்டாப் ரொம்ப ஓல்டு, அதனால என்னோட வீடியோ தெரியுதாயா? எது ப்ராப்ளம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓம் அஸ்மத்குருப்யோ நமஹ. ஸ்ரீ பகவதாஜ்ஞயா ஸ்ரீ பகவத் பிரீத்யர்த்தம்
अस्य श्री भगवतो महापुरुषस्य विष्णोराज्ञया प्रवर्तमानस्य अद्य ब्रह्मणः द्वितीयपरार्धे श्रीश्वेतवराहकल्पे वैवस्वतमन्वन्तरे अष्टाविंशतितमे कलियुगे प्रथमपादे जम्बूद्वीपे भारतवर्षे भरतखण्डे मेरोः दक्षिणे पार्श्वे अस्मिन् वर्तमानानां व्यावहारिकाणां प्रभवादीनां षष्टिसंवत्सराणां मध्ये विश्वावसुनाम संवत्सरे दक्षिणायणे हेमन्तऋतौ धनुर्मासे शुक्लपक्षे अष्टम्यां शुभतिथौ शनिवासरयुक्तायाम् उत्तरभाद्रपदनक्षत्रयुक्तायां श्रीविष्णुयोग श्रीविष्णुकर्ण शुभयोग शुभकर्ण एवं गुणविशिष्टायाम् अस्याम् अष्टम्यां शुभतिथौ श्री रेवती भगिन्याः कक्ष्याः विशेषकक्ष्याः प्रसिद्ध्यर्थं वयं प्रार्थनां कुर्मः। ओम विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविश्राणनबद्धदीक्षं दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवम् अहं प्रपद्ये। ओम त्र्यम्बकं यजामहे सुगन्धिं पुष्टिवर्धनम् उर्वारुकमिव बन्धनान् मृत्योर्मुक्षीयमामृतात्। ओम शांति शांति शांति। हरिः ओम। டைரக்டா நீங்க ஆரம்பிச்சிடலாமா? சரிங்க. ஸ்கிரீன் அது ஷேர் ஆகுதுங்க சார். ஹோல்டர்ஸ் உங்கள்ட்ட தான் இருக்கு, நீங்க கொடுத்தீங்கன்னா ஆயிடும். ஒரே ஓகே. உங்க பேரு கோர்ஸ் போட்டு, அதனால நீங்க என்ன பண்ணாலும் அது வந்துடும். ஸ்கிரீன் ஷேர் ஆகுதுங்க சார். ஓகே தேங்க் யூ. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. அனைவருக்கும் வணக்கம். பஞ்சபூதங்கள், நவகிரகங்கள் மற்றும் என் பெற்றோர்கள், என்னை வளர்த்து ஆளாக்கிய அவர்களின் பெற்றோர்கள், என் குருமார்கள், என் பள்ளி கல்லூரி ஆசிரியர்கள், என் வாழ்க்கையிலும் ஜோதிடத்திலும் ஞானம் தந்து எனக்கு வழிகாட்டிய அனைத்து குருமார்கள், ஆசான்கள் என அனைவரையும் வணங்கி நன்றி கூறி எனக்கு அளிக்கப்பட்ட இந்த முதல் வாய்ப்பான குரு பகவான் என்ற தலைப்பில் துவங்குகிறேன். மிகவும் முக்கியமாக இந்த அரிய வாய்ப்பை அளித்து என்னை இந்த உயர்ந்த பயணத்தில் முன்னெடுத்து செல்லும் நம் மதிப்பிற்குரிய உயர் திரு ஸ்ரீதர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் வளம் வசந்தகுமார் ஐயா அவர்களுக்கும் என் பணிவான வணக்கங்களும் நன்றிகளும். அது போக இன்னும் ஒருத்தருக்கும் நான் இதுல நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா அவங்க பேரு, அவங்க இன்னைக்கு வர முடியல, ஆனா அவங்க பேர் வந்து மிஸ்ஸஸ் அமுதா நரேஷ். அதாவது நான் செல்ஃப் லேர்னரா இருந்த என்ன வந்து ஒரு குரு மூலியமா படிக்க, ஏன்னா இன்னைக்கு டாபிக்கும் குரு, எனக்கும் ஒரு குருவா இருந்து வழி நடத்தின அவங்களும் விசாகம் குருவோட நட்சத்திரம். கண்டிப்பா ஒரு குரு கிட்ட படிக்கணும்னு என்ன முன்னெடுத்து என்ன மோட்டிவேட் பண்ணி கிளாஸ்ல சேர்க்க சொன்னது அவங்கதான். அவங்க இல்லைன்னா இன்னும் நான் செல்ஃப் லேர்னரா இருந்திருப்பேன். இந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கும் இந்த நேரத்துல ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். இப்ப நம்ம டாபிக் குள்ள போலாங்க. மாதா பிதா குரு தெய்வம். குரு இல்லாம பெற்றோர்கள் கொடுத்த வாழ்க்கை முழுமையடையாதுங்க. தெய்வத்தின் அருளையும் சரியா உணர முடியாது. குருங்கிறவரு இறைவனுக்கு சமமானவர். குரு இல்லாத வித்தை பால் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் காலம் காலமா சொல்லி வந்திருக்காங்க.
அந்த வித்தையிலேயே ஜோதிடம்ங்கிறது ஒரு ராஜ வித்தை. இந்த ஜோதிடத்துக்குள்ள நம்ம வந்திருக்கோம்னா அது போன ஜென்ம புண்ணியம் இல்லாம இதுக்குள்ள நுழைஞ்சிருக்க முடியாதுங்க. நம்ம கர்மா, நம்ம முன்னோர்கள் செய்த புண்ணியத்தின் தொடர்ச்சியாதான் இன்னைக்கு இந்த வித்தையோட நம்ம இணைஞ்சிருக்கோம். இப்படி ஒரு ராஜ வித்தைக்கு குரு மிக மிக அவசியம். தபஸ்விகள், சித்தர்கள், யோகிகள் கூட இறைவன் தங்களுக்கு குரு வடிவில் வரணும்னு தான் வேண்டியிருக்காங்க. அருணகிரிநாதர் கூட குருவாய் வருவாய் அருள்வாய் குகனேன்னு சொல்றது இருக்குதாங்க. ஜோதிடம்ங்கிறது மத்தவங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி எப்ப வீடு வாங்குவேன், எப்ப கல்யாணம் பண்ணுவேன், குழந்தை எப்ப கிடைக்கும், இல்ல எப்ப படிப்பு, இந்த மாதிரியான லௌகீக வாழ்க்கைக்கு மட்டும் இல்லைங்க. இது ஒரு பரவித்தை. மனிதனை இந்த ஜென்மாவை கடைத்தேற்ற இறைவன் பக்கம் நம்ம அழைத்து செல்ற வித்தை. அந்த வழிகாட்டுதலுக்காக மனிதர்களுக்கு ஆலோசனை சொல்ல, திசை காட்ட இறைவன் நம்மை பிரதிநிதிகளா நியமிச்சிருக்காங்க. அதனாலதான் நாம ஜோதிடர்களா இருக்கோம். கஷ்டம் எல்லாத்துக்கும் தாங்க உண்டு, ஜோதிடர்களும் இதுக்கு விதிவிலக்கு இல்லை. ஆனாலும் அந்த கஷ்டத்தை தாண்டி நம்ம வாழ்க்கையா அடுத்த நிலைக்கு கொண்டு போற சக்தி குரு கிருபையில மட்டும்தாங்க இருக்கு. இறைவனோட அனுகிரகம் ரொம்ப முக்கியம்தான். அதை விட ஒரு படி மேலானது குருவோட அனுகிரகம். ஏன்னா இறைவனே குரு வடிவில் தான் நமக்கு அருள் செய்யறாரு. அதனாலதான் இந்த நிகழ்ச்சிய எனது அனைத்து குருமார்களுக்கும் சமர்ப்பணம் பண்றேன். குரு பகவான் நாம இவரை 4 விதமா பார்க்கலாம். வானசாஸ்திரம், வரலாறு, ஆன்மீகம், ஜோதிடம், இந்த மாதிரி செப்பரேட் டிவிஷன்ல பார்க்கலாம் அப்படிங்கிறது என்னோட புரிதலுங்க. அதுக்குள்ள ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா வானசாஸ்திரம். வானசாஸ்திரத்துல அண்டவெளியில முதல்ல உருவானது நட்சத்திரங்களும் சூரியன்களும் தான். அவத்தை சுற்றி தான் மற்ற கிரகங்கள் உருவாச்சுங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியுங்க. சூரிய குடும்பத்துல குரு தன்னோட பேரீர்ப்பால பூமிய காப்பாற்ற நேச்சுரல் ஷீல்டு மாதிரி, அதாவது ப்ரொடக்டர், கார்டியன், அந்த மாதிரி செயல்படுறாரு. அதே போலதான் நம்ம ஜாதகத்துல குரு நல்ல நிலையில இருந்தாதான் ஒரு ஜாதகரை தாங்கி உயர்த்துற தெய்வீக சக்தின்னு நம்ம நினைக்கிறோம். வாங்க இத ஒரு சின்ன வீடியோவா நம்ம பாத்துறோம். வாங்க, பழங்கால ரோமானிய கதைகள்ல கடவுள்களுக்கெல்லாம் ஒரு ராஜா இருந்த மாதிரி நம்ம சூரிய குடும்பத்துக்கும் ஒரு ராஜா இருக்கு. அதுதான் வியாழன், கோள்களுக்கெல்லாம் உண்மையான அரசன். அதோட இந்த வாங்க, பழங்கால ரோமானிய கதைகள்ல கடவுள்களுக்கெல்லாம் ஒரு ராஜா இருந்த மாதிரி நம்ம சூரிய குடும்பத்துக்கும் ஒரு ராஜா இருக்கு. அதுதான் வியாழன், கோள்களுக்கெல்லாம் உண்மையான அரசன். அதோட இந்த ஆதிக்கத்துக்கு பின்னால இருக்கிற ரகசியங்களை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். இந்த பயணத்துல நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னா, வியாழன் எப்படி சூரிய மண்டலத்தோட அரசன் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் தரையே இல்லாத அந்த உலகத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். அதோட பல 100 வருஷமா ஓயாத அந்த புயலோட ரகசியம் என்ன, கடைசியா அந்த பெரிய கோள் எப்படி நம்மளெல்லாம் பாதுகாக்குதுன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல வியாழனோட அந்த பிரம்மாண்டமான அளவையும் அதோட ஆதிக்கத்தையும் பத்தி பார்க்கலாம். அது ஏன் மத்த எல்லா கோள்களையும் விட ஒருபடி மேல இருக்கு, வாங்க தெரிஞ்சுக்கலாம். வியாழனோட கதை நம்ம சூரிய மண்டலத்தோட கதையோடயே ஆரம்பிக்குது. அதாவது சுமார் 450 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி சூரியன் உருவானதுக்கு அப்புறம் மிச்சம் இருந்த தூசி வாயுக்கள்ல இருந்து பிறந்த முதல் கோள் இதுதான். ஆமா, இது சாதாரணமா ஒரு கோள் இல்ல, நம்ம சூரிய குடும்பத்திலே உருவான முதல் கோள் வியாழன் தான். இந்த முதல் இடம் தான் அதோட ஆதிக்கத்துக்கு அஸ்திவாரமே போட்டதுன்னு சொல்லலாம். சூரியன்ல இருந்து 5வது இடத்துல வியாழன் இருந்தாலும் அதோட சைஸ பார்த்தா மத்த எல்லாமே ரொம்ப சின்னதா தெரியும். நம்ம சூரிய குடும்பத்தோட மறுக்க முடியாத ஒரு பெரிய சக்தி இதுதான். அதோட அளவை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம பூமிய போல 11 கோள்களை வரிசையா ஒண்ணு பக்கத்துல ஒண்ணு வச்சா எவ்வளவு நீளம் இருக்குமோ அதுதான் வியாழனோட அகலம். நினைச்சு பாருங்க. ஆனா வியாழனோட உண்மையான சக்தி அதோட நிறையில தான் இருக்கு. நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கிற மத்த எல்லா கோள்களையும் ஒன்னா சேர்த்தா கூட வியாழனோட நிறை அது எல்லாம் விட 2 மடங்கு அதிகம். இதுதான் அதோட உண்மையான ஆதிக்கம். இப்ப வாங்க வியாழனுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம்.
அதோட அமைப்பு ரொம்பவே மர்மமானது. அங்க தரையே இல்லைன்னா அப்புறம் என்னதான் இருக்கு? நாம பூமியில நிக்கிற மாதிரி வியாழன்ல போய் கால் வைக்கலாம்னு நினைச்சா என்ன ஆகும் தெரியுமா? ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அங்க நிக்கிறதுக்கு தரையனே ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்போ அதோட மையத்துலதான் என்ன இருக்கு? இந்த கேள்வி விஞ்ஞானிகளை பல வருஷமா யோசிக்க வச்சிருக்கு. விஞ்ஞானிகளோட கணிப்பு என்ன சொல்லுதுன்னா, வியாழனோட மையத்துல ஒரு பாறை இருக்கிறதுக்கு பதிலா திரவ ஹைட்ரஜனால் ஆன ஒரு அடர்த்தியான மையம் இருக்கலாம்னு சொல்றாங்க. அதை சுத்தி ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் ஆழத்துக்கு ஹைட்ரஜன் ஹீலியம் வாயுக்களால் ஆன ஒரு பெரிய கடலே இருக்கு. அடுத்ததா வியாழன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்ற ஒரு விஷயத்த பத்தி பார்க்கலாம். அதுதான் அதோட வளிமண்டலத்துல தெரியுற அந்த பெரிய சிவப்பு புள்ளி. வியாழனோட அந்த மாபெரும் செந்நிற புள்ளி ஒரு சாதாரண புயல் கிடையாது. அது 300 வருஷத்துக்கு மேல ஓயாம அடிச்சுட்டே இருக்கு. இந்த புயலோட சக்தியை கற்பனை பண்ணி பார்க்கணுமா? இதோட காத்து மணிக்கு 400 மைல் வேகத்துல வீசுது. அதாவது பூமியில வர மிக மோசமான சூறாவளியை விட இது 2.5 மடங்கு வேகமானது. வியாழன் வெறும் ஒரு கோள் மட்டும் இல்ல, அது தனக்குன்னு ஒரு குட்டி சூரிய மண்டலத்தையே வச்சிருக்கு. ஆமா, அதை சுத்தி வர நிலவுகளை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். வியாழனை சுத்தி கிட்டத்தட்ட 79 நிலாக்கள் வலம் வருது. அதோட ஈர்ப்பு விசை அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அதனால பக்கத்துல வர விண்பொருட்களை கூட பிடிச்சு தனக்குன்னு ஒரு பெரிய நிலவு கூட்டத்தையே அது உருவாக்கிடுச்சு. இதுல கலிலியோ கண்டுபிடிச்ச 4 நிலா ரொம்பவே முக்கியமானது. எரிமலைகள் வெடிச்சு சிதற ஐயோ, புதன்கோளை விட பெரிய கனிமீர், அப்புறம் பனிக்கு கீழே உயிர்கள் வாழக்கூடிய கடல் இருக்கலாம்னு நம்பப்படுற யூரோப்பா மற்றும் காலிஸ்டோ. இது ஒவ்வொன்றுமே ஒரு தனி உலகம் மாதிரி. கடைசியா வியாழனோட ஈர்ப்பு விசை நம்ம சூரிய மண்டலத்தை எப்படி உருவாக்குச்சு, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்மள அது எப்படி பாதுகாக்கு பார்க்கலாம். ஆரம்ப காலத்துல வியாழன் ஒரு சார் சொல்லுங்க சார். அம்மா, உங்க பேக்ரவுண்ட டிசேபிள் பண்ணிட்டு பிளர் மட்டும் பண்ணுங்க. ஏன்னா வீடியோ பிரேக் ஆயிட்டே இருக்கு, அந்த கிளாரிட்டி இல்ல. ஸோ ரெக்கார்ட் பண்ணும்போது அது தெளிவா இருக்காது. அதனால நீங்க கொஞ்சம் உங்க வீடியோவை இப்ப டிசேபிள் பண்ணிட்டு பேக்ரவுண்ட பிளர் மட்டும் பண்ணுங்க. நீங்க பேக்ரவுண்டா ஏதோ வச்சிருக்கீங்க, அது இங்க ஒரு சரியா பேக்ரவுண்ட்ல ஈர்க்கிற மாதிரி வச்சிருக்கீங்க. உங்க பேக்ரவுண்ட்ல வீடியோ டிஸ்பிளே கம்மியா தெரியுது. அதனால உங்க பேக்ரவுண்ட்ல லைட்டா இருக்கிற மாதிரி மாத்திட்டு, இல்லைன்னா நீங்க வீடியோ ஓடுறவரையிலும் உங்க வீடியோ ஆஃப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் வீடியோ ஆன் பண்ணிடுவீங்க. பழங்கால ரோமானிய கதைகள்ல கடவுள்களுக்கெல்லாம் ஒரு மாதிரி நம்ம சார் இப்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ப்ளே பண்றதுங்களா இல்ல கொஞ்சம் கறந்து விட்டுருங்கம்மா, கொஞ்சம் கறந்து விட்டுருங்க. வாங்க, பழங்கால ரோமானிய கதைகள்ல கடவுள்களுக்கு இப்போ ஓகேங்களா சார்? ஒரு ராஜா இருந்த மாதிரி நம்ம சூரிய குடும்பத்துக்கும் ஒரு ராஜா இருக்கு. அதுதான் வியாழன். கோள்களுக்கெல்லாம் உண்மையான அரசன். அதோட இந்த ஆதிக்கத்துக்கு பின்னால இருக்கிற ரகசியங்களை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். இந்த பயணத்துல நாம என்னவெல்லாம் பார்க்க போறோம்னா, வியாழன் எப்படி சூரிய மண்டலத்தோட அரசன் ஆச்சுன்னு தெரிஞ்சுக்க போறோம். அப்புறம் தரையே இல்லாத அந்த உலகத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். அதோட பல 100 வருஷமா ஓயாத அந்த புயலோட ரகசியம் என்ன, கடைசியா அந்த பெரிய கோள் எப்படி நம்மளெல்லாம் பாதுகாக்குதுன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். சரி, முதல்ல வியாழனோட அந்த பிரம்மாண்டமான அளவையும் அதோட ஆதிக்கத்தையும் பத்தி பார்க்கலாம். அது ஏன் மத்த எல்லா கோள்களையும் விட ஒருபடி மேல இருக்கு, வாங்க தெரிஞ்சுக்கலாம். வியாழனோட கதை நம்ம சூரிய மண்டலத்தோட கதையோடயே ஆரம்பிக்குது. அதாவது சுமார் 450 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி சூரியன் உருவானதுக்கு அப்புறம் மிச்சம் இருந்த தூசி வாயுக்கள்ல இருந்து பிறந்த முதல் கோள் இதுதான். ஆமா, இது சாதாரணமா ஒரு கோள் இல்ல, நம்ம சூரிய குடும்பத்திலே உருவான முதல் கோள் வியாழன் தான். இந்த முதல் இடம் தான் அதோட ஆதிக்கத்துக்கு அஸ்திவாரமே போட்டதுன்னு சொல்லலாம். சூரியன்ல இருந்து 5வது இடத்துல வியாழன் இருந்தாலும் அதோட சைஸ பார்த்தா மத்த எல்லாமே ரொம்ப சின்னதா தெரியும். நம்ம சூரிய குடும்பத்தோட மறுக்க முடியாத ஒரு பெரிய சக்தி இதுதான். அதோட அளவை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? சிம்பிளா சொல்லணும்னா, நம்ம பூமிய போல 11 கோள்களை வரிசையா ஒண்ணு பக்கத்துல ஒண்ணு வச்சா எவ்வளவு நீளம் இருக்குமோ அதுதான் வியாழனோட அகலம். நினைச்சு பாருங்க. ஆனா வியாழனோட உண்மையான சக்தி அதோட நிறையில தான் இருக்கு. நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கிற மத்த எல்லா கோள்களையும் ஒன்னா சேர்த்தா கூட வியாழனோட நிறை அதை எல்லாம் விட 2 மடங்கு அதிகம்.
இதுதான் அதோட உண்மையான ஆதிக்கம். இப்ப வாங்க வியாழனுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அதோட அமைப்பு ரொம்பவே மர்மமானது. அங்க தரையே இல்லைன்னா அப்புறம் என்னதான் இருக்கு? நம்ம பூமியில நிக்கிற மாதிரி வியாழன்ல போய் கால் வைக்கலாம்னு நினைச்சா என்ன ஆகும் தெரியுமா? ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அங்க நிக்கிறதுக்கு தரையனே ஒண்ணு கிடையவே கிடையாது. அப்போ அதோட மையத்துலதான் என்ன இருக்கு? இந்த கேள்வி விஞ்ஞானிகளை பல வருஷமா யோசிக்க வச்சிருக்கு. விஞ்ஞானிகளோட கணிப்பு என்ன சொல்லுதுன்னா, வியாழனோட மையத்துல ஒரு பாறை இருக்கிறதுக்கு பதிலா திரவ ஹைட்ரஜனால ஆன ஒரு அடர்த்தியான மையம் இருக்கலாம்னு சொல்றாங்க. அதை சுத்தி ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் ஆழத்துக்கு ஹைட்ரஜன் ஹீலியம் வாயுக்களால் ஆன ஒரு பெரிய கடலே இருக்கு. அடுத்ததா வியாழன்னாலே நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் வர்ற ஒரு விஷயத்த பத்தி பார்க்கலாம். அதுதான் அதோட வளிமண்டலத்துல தெரியுற அந்த பெரிய சிவப்பு புள்ளி. வியாழனோட அந்த மாபெரும் செந்நிற புள்ளி ஒரு சாதாரண புயல் கிடையாது. அது 300 வருஷத்துக்கு மேல ஓயாம அடிச்சுட்டே இருக்கு. இந்த புயலோட சக்தியை கற்பனை பண்ணி பார்க்கணுமா? இதோட காத்து மணிக்கு 400 மைல் வேகத்துல வீசுது. அதாவது பூமியில வர மிக மோசமான சூறாவளியை விட இது 2.5 மடங்கு வேகமானது. வியாழன் வெறும் ஒரு கோள் மட்டும் இல்ல, அது தனக்குன்னு ஒரு குட்டி சூரிய மண்டலத்தையே வச்சிருக்கு. ஆமா, அதை சுத்தி வர நிலவுகளை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். வியாழனை சுத்தி கிட்டத்தட்ட 79 நிலாக்கள் வலம் வருது. அதோட ஈர்ப்பு விசை அவ்வளவு சக்தி வாய்ந்தது. அதனால பக்கத்துல வர விண்பொருட்களை கூட பிடிச்சு தனக்குன்னு ஒரு பெரிய நிலவு கூட்டத்தையே அது உருவாக்கிடுச்சு. இதுல கலிலியோ கண்டுபிடிச்ச 4 நிலா ரொம்பவே முக்கியமானது. எரிமலைகள் வெடிச்சு சிதற ஐயோ, புதன் கோளை விட பெரிய கனிமீட், அப்புறம் பனிக்கு கீழே உயிர்கள் வாழக்கூடிய கடல் இருக்கலாம்னு நம்பப்படுற யூரோப்பா மற்றும் காலிஸ்டோ. இது ஒவ்வொன்றுமே ஒரு தனி உலகம் மாதிரி. கடைசியா வியாழனோட ஈர்ப்பு விசை நம்ம சூரிய மண்டலத்தை எப்படி உருவாக்குச்சு, அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்மள அது எப்படி பாதுகாக்குதுன்னு பார்க்கலாம். ஆரம்ப காலத்துல வியாழன் ஒரு வில்லன் மாதிரி தான் இருந்திருக்கு. முதல் கோளா பிறந்ததுனால விண்வெளியில மிதந்த சிதறல்களை எல்லாம் அதோட ஈர்ப்பு விசையால தனக்குள்ள இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. இதனால மத்த கோள்கள் பெருசா வளரவே முடியாம போயிடுச்சு. ஆனா அன்னைக்கு வில்லனா இருந்த வியாழன் தான் இன்னைக்கு நம்மளோட பாதுகாவலனா இருக்கு. இப்போ அதோட அதே ஈர்ப்பு விசை பூமியை நோக்கி வர ஆபத்தான வால் நட்சத்திரங்களையும் சிறுகோள்களையும் ஒரு காந்தம் மாதிரி தன் பக்கம் இழுத்து நமக்கெல்லாம் ஒரு பிரம்மாண்ட கேடயமா செயல்படுது. நேஷனல் ஜியோகிராபிக் சொல்ற மாதிரி சூரியனுக்கு அடுத்தபடியா நம்ம சூரிய மண்டலத்தோட ஆதிக்க சக்தியே வியாழன் தான். இதனாலதான் அது உண்மையிலேயே கோள்களின் அரசனா இருக்கு. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். இந்த மாபெரும் பாதுகாவலன், இந்த அரசன் மட்டும் இல்லாம இருந்திருந்தா நம்ம சூரிய மண்டலம் இன்னைக்கு நாம பாக்குற மாதிரி இருந்திருக்குமா? சார், கிருஷ்ணகுமார் சார் ஏதோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. இது யாருக்கும் அது தெளிவா இல்லைங்களா? நீங்க போட்ட வீடியோ வந்து கிளியரா தெரியுமா? நான் சொல்றது உங்களுடைய, நீங்க ஒரு பேக்ரவுண்ட் செட் பண்ணிருக்கீங்க இல்லையா? ஆமாங்க. அது வந்து சில நேரத்துல மெமரி கம்மியா இருந்ததுன்னா அது ஒரு மாதிரி உங்களோட இமேஜ் கிளாரிட்டி இல்ல, ரெக்கார்ட் பண்ணும்போது சரியா இருக்காது. நீங்க உங்க பேக்ரவுண்ட் வெறும் பிளர் மட்டும் போடுங்க. நீங்க பின்னாடி ஒரு பிக்சர் மாதிரி செட் பண்ணிருக்கீங்கல்ல? ஆமா சார். அதை ரிமூவ் பண்ணிட்டு ஒன்லி பிளர் பேக்ரவுண்ட் இருக்கு பாருங்க. அது போட்டீங்கன்னா உங்க ஃபேஸ் தெளிவா தெரியும். உங்க ஃபேஸ் வந்து அந்த பிக்சல்ஸா தெரியுது கொஞ்சம் கொஞ்சம். சரிங்க சார். இந்த போட்டோ வீடியோ நல்லா தெரியுது, அதுல நான் குறை சொல்லல. நீங்க பேசும்போது நான் ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ணும்போது நல்லா வரணும் இல்லையா? ஓகே, அதை பண்ணிக்கலாம் சார். அவங்க பேசும்போது ஒரு வீடியோ முடிச்சிடலாம் சார். நீங்க பேக்ரவுண்ட மாத்திக்கங்க, பேக்ரவுண்ட் பிராடா மாத்திங்க. நீங்க அதுல செட்டிங்ஸ்ல போய் மாத்திக்கிங்க. நீங்க அப்படியே இதை ஓட விட்டுட்டு நீங்க பண்ணிக்கங்கம்மா. பேக்ரவுண்ட் பிளைன் கொடுத்துங்க. இத அப்படியே நின்ன இடத்துல இருந்து விடுங்க, எல்லாம் கலந்து விட்டுருங்க. சார், அது நெக்ஸ்ட் டைம் பண்ணட்டுங்களா? இப்போ டிஸ்டர்ப் டைம் டிலே ஆகுதுன்னு பரவாயில்ல, ப்ளே பண்ணுங்க. நீங்க அதை அப்படியே பின்னால பண்ணிக்குவீங்க, நீங்க ப்ளே பண்ணிருங்க. ஓகே சார். இப்போ நம்ம வீடியோல பார்த்த மாதிரி ஒரு ஆசான் எப்படி மாணவங்களை காப்பாத்தி, அதாவது இப்போ குரு கோல் வந்து
எல்லா விண்கற்களையும் பூமிக்கு அனுப்புறது இல்ல, ஆனா சில விண்கற்களை மட்டும் பூமிக்கு அனுப்புது. சோ இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது, ஒரு ஆசான் எல்லா நேரங்களையும் நம்மளை காப்பாற்ற மாட்டார். சில நேரத்துல சோதனைனா இந்த இடத்துல நம்ம எப்படி எடுத்துக்கணும்னா டெஸ்ட், எக்ஸாம், ட்ரைனிங் அந்த மாதிரி கொடுத்து நம்மளை ட்ரெயின் பண்ணி ஸ்டூடெண்ட்டை இம்ப்ரூவ் பண்ணி நம்மள வழி நடத்துறாங்க. அது மாதிரி குரு கிரகமும் தன்னோட ஈர்ப்பு விசை, தன்னோட புவியீர்ப்பு விசையால பூமியை காப்பாத்தி சூரிய குடும்பத்தையும் சமநிலைப்படுத்தியும் செயல்படுது அப்படிங்கறதுதான் இதோட விளக்கம். அதனாலதான் குரு உண்மையிலேயே சூரிய குடும்பத்தோட ஆசான்னு சொல்லப்படுது. இந்த மூணுலயுமே, அதாவது சோலார் சிஸ்டம், நம்ம ஜாதகம், நம்ம வாழ்க்கையில குரு, நம்ம குருவா நம்ம அடையாளப்படுத்துறவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா காப்பாற்றும் சக்தி, அதாவது ஒரு கேடயம் அப்படிங்கறத குருவோட அடையாளம். இப்ப என்னால சோலார் சிஸ்டத்தை இமேஜின் பண்ண முடியாது. அதாவது நான் சொல்ற பாயிண்ட்ஸ் ரொம்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஸ்டூடெண்டா இருக்கவங்களுக்கான ஒரு பாயிண்ட். எனக்கு சோலார் சிஸ்டம் இமேஜின் பண்ணி பார்க்க முடியல, சொல்றது புரியல அப்படின்னம்னா, இப்ப கரண்ட் அஃபேர்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ கடந்த டிசம்பர் 18 நம்ம துபாயில புர்ஜ் கலீஃபா, உங்க எல்லாத்துக்கும் தெரியும், அதுதான் உலகத்திலேயே உயரமான கட்டிடம். அதுல பெரிய ஒரு வெளிச்சத்தோட மின்னலும் அதோட தாக்கமும் இருந்தது. தண்டர் போல்ட் ஸ்ட்ரைக் ஆன் புர்ஜ் கலீஃபா December 18 போட்டீங்கன்னா உங்களுக்கு அதோட வீடியோ பார்க்க முடியும். நிறைய கண்டென்ட் இதுல ஆட் பண்ண வேண்டாங்கிறதுனால நான் ஜஸ்ட் சப்ஜெக்ட் மட்டும் சொல்றேன். அதுல அவ்வளவு பெரிய மின்னல் தாக்கத்துல இருந்து அந்த லைட்டனிங் கண்டக்டர்ங்கிறது தான் அந்த அவ்வளவு பெரிய பில்டிங்கை காப்பாத்துச்சு. அந்த சிவில் என்ஜினியர்ஸ், மாஸ்டரி ஆஃப் மைண்ட்னு சொல்றவங்க உலகத்துல அவ்வளவு பெரிய கட்டடத்தை கட்டும் போது அதை எப்படி பாதுகாக்கிறதுங்கிறதையும் ரொம்ப தெளிவா யோசிச்சு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரிதான் இந்த வான்வெளியிலையும் பூமி இவ்வளவு உயிரினங்களோட வரும்போது அதை காப்பாத்துறதுக்கான புவியீர்ப்பு விசை, அதுக்கான ஒரு கோலா குரு வடிவமைச்சிருக்காருங்கிறது நம்ம இங்க இதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். அடுத்தது நம்ம ஜாதகத்திலயும் வாழ்க்கையிலும் குருவோட பங்கு என்னங்கிறது இதுல இருந்து நீங்க கனெக்ட் பண்ணணும். சயின்ஸ் இதெல்லாமே கனெக்ட் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் நம்ம அந்த டீட்டெயில்ஸ் எடுத்தோங்க. சோ அதுல கம்பேரிசன் சார்ட் இருக்கு. அது ரொம்ப ஓவர் எக்ஸ்பிளனேஷனா போகும், ரொம்ப சின்ன ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்ங்கிறதுனால நான் அதை அப்படியே கடந்து போறேன். இன்னைக்கு நம்ம படிக்கிற எல்லா ஜோதிட முறைகளும், ஒரே நிமிஷம், ஜோதிடங்கிறது சிவன் பிரம்மன் எனும் 2 தெய்வீக வழிகளிலிருந்து வந்த தெய்வீக அறிவு நமக்கு. அதுல வேத ஜோதிடம்ங்கிறது பிருகு முனிவர், பராசரர், வியாசர், ஜெய்மணி முனிவர் பரம்பரையில வந்ததுங்க. நாடி ஜோதிடம்ங்கிறது சிவன், நந்தி, அகஸ்தியர், அந்த மாதிரி சித்தர்கள் வழியில வந்தது. சோ இந்த நம்ம படிக்கிற அனைத்து ஜோதிட முறைகளுமே இந்த 2 பரம்பரைகளோட சங்கமத்தாலதான் வந்தது. இது நம்ம எல்லாருமே தெரிஞ்ச விஷயம்தான். ஜோதிடக்கலை இன்னைக்கு நம்ம கிட்ட சேர்ந்திருக்குன்னா அதுக்கு பல தலைமுறைகளோட தவம், அதாவது அத பயில ஒவ்வொரு தருணத்திலையும் இந்த அரிய பொக்கிஷத்தை உருவாக்கி இந்த உலகிற்கு அர்ப்பணித்த நமது மகாரிஷிகள், சித்தர்கள் மற்றும் ஆதிகுருக்களின் ஞானத்தையும் தியாகத்தையும் நினைத்து அவர்களை வணங்கி போற்றுதல் நம்முடைய கடமையாகும். இப்போ கிளாஸுக்கு வரலாம். நம்மளோட கிளாஸ் நேம் பராசரர் நாடி ஜோதிடம். பராசரருக்கும் மகாபாரதத்துக்கும் உள்ள தொடர்பு என்னங்க? யாருக்காவது சொல்ல முடியுமா, இல்ல நானே கண்டினியூ பண்ணட்டுமா? பராசரருக்கும் மகாபாரதத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன? தெரிந்தவர்கள் சொல்லலாம். ஓகே, நானே இத கண்டினியூ பண்றேன். இங்க ஒரு ஃப்ளோ சார்ட் இருக்கு, வியூ பண்ண முடியுதுங்களா? ஃப்ளோ சார்ட் தெளிவா தெரியுதுங்களா? கொஞ்சம் பெருசு பண்ணுங்கம்மா. இந்த ஜூம் முத வச்சீங்களா, அது மாதிரி பெருசு பண்ணிரு. ஃபுல் வியூ கொடுத்தீங்க முத வந்தது, அந்த மாதிரி பெருசு பண்ணுங்க. அதாங்க சரி, இது அவ்வளவுதான் வியூ வருது. நம்ம நகர்த்திட்டோம்னா வந்துருதுங்கய்யா ஸ்கிரீன். ஓகே, இல்ல அந்த லெட்டர்ஸ் ரொம்ப குட்டியா இருக்குங்க சார், அதனால அது விஷயம் அவ்வளவுதான் இருக்கு. ஓகே, இப்போ குருன்னு டாபிக் வந்தோம்னா நான் குரு சம்பந்தமானது எல்லாமே படிச்சு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஸ்ரீதர பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா
இது இந்த மாதிரி புரிதல், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இல்லைன்னா வாழ்க்கையில நம்ம இதுக்குள்ள எல்லாம் போயிருக்கவே மாட்டோம். குரு ராஜ்யம் அப்படிங்கிற சப்ஜெக்ட நான் பார்க்க இருந்தது. ஃபர்ஸ்ட் பராசரர் யாரு? பராசரர் நமக்கு ஜோதிடம் முனிவர் அதெல்லாம் ஓகே, பட் பராசரருக்கும் இந்த ஹிஸ்டரி என்ன சப்ஜெக்ட் அதை தேடி போகும்போது குரு ராஜ்யம்ங்கிற ஒரு டாபிக் கிடைச்சது. குரு ராஜ்யம்ங்கிறது அதோட நிறைய லீனேஜ் இருந்தா கூட நம்ம ஸ்டார்ட் பண்றது சாந்தனு அப்படிங்கிற ராஜா கிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றோம். சாந்தனு மகாராஜாக்கும் கங்காதேவிக்கும் பிறந்தவர் தான் பீஷ்மர். அதே சமயம் சாந்தனு மகாராஜாக்கும் சதிதேவிக்கும் பிறந்தவர் அந்த விசித்திர வீரியன் இன்னொருத்தர் இருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் இறந்துறாரு. விசித்திர வீரியன் அவருமே உடம்பு சரியில்லாம விசித்திர வீரியனுக்கு கல்யாணம் ஆகுது, இன்னொருத்தருக்கு கல்யாணம் ஆகல. அது நீங்க எல்லாமே மகாபாரதத்துல பாத்திருப்பீங்க. சோ இந்த விசித்திர வீரியனோட ஒய்ஃப் 2 பேர் இருக்காங்க இல்லையா, அம்பிகா அம்பாலிகா. அவங்களோட அந்த கனெக்ஷன்ஸ் நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா சத்தியவதிக்கும் பராசர முனிவருக்கும் பிறந்தவர் தான் வேதவியாசர். அந்த வேதவியாசர் மூலியமா அம்பிகா அம்பாலிகாக்கு தான் திருதராஷ்டிர பாண்டவா, இப்படிதான் அந்த லீனியேஜ் அப்படியே கண்டினியூ ஆகுது. சோ நீங்க குரு ராஜ்யம்ங்கிறது லீகலி பீஷ்மாவோட அந்த குரு ராஜ்யம் முடிஞ்சிருது. ஆனா பயாலஜிக்கலி இந்த கௌரவர் பாண்டவர் யாருன்னா பராசரர், வியாசர், அவரை தான் வேத வியாசர்னு சொல்றோம். அவர் மூலியமா தான் அந்த டிஎன்ஏ வருது. சோ மகாபாரதம் இங்கதான் உருவாக்குது. மகாபாரதத்துல எழுதினவரும் இந்த வேத வியாசர் தான். இது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். சோ மகாபாரதம்ங்கிறது இந்த குரு வம்சத்தோட தலைமுறைகளை பத்தி சொல்றது காவியம். அதுல குரு ராஜ்யம் அந்த ஆரம்பத்துல பீஷ்மருக்கு சொந்தமானது. அதுக்கப்புறம் அது குருஷேத்திர போரா மாறிச்சு. இந்தியாவோட மிக புனிதமான தலம் இல்லைங்களா? சோ பாண்டவர்கள் கௌரவர்கள் போரிட்டதும் சரி, கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு பகவத்கீதையை உபதேசதும் இந்த ஸ்தலத்துலதான். இந்த இடம் பரத குலத்துல பிறந்த மகா தர்மம் மிக்க மன்னர் குரு அவர்களோட பேராலதான் இந்த குருஷேத்திரம்ங்கிறதே உங்களுக்கு அந்த குரு ராஜ்யம் அந்த பேர் வந்தது. அவரோட தவ பலனை பாராட்டி இங்க இறப்பவர்கள் எல்லாமே வீடு பேர் அடைவாங்க அப்படின்னு விஷ்ணு வரம் கொடுத்தாரு. இன்னைக்குமே அதோட நினைவா பிரம்ம சரோவர் அப்படிங்கிறது அந்த தலத்துக்கு புனித சின்னங்க. இந்த தர்மம் நிலை பெற்ற நிலம், அதனால தர்மசேத்திரம்னு நம்ம சொல்றோம். சோ குரு ராஜ்யம்ங்கிறது இந்த அடிப்படையில தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகுது. இப்போ மகாபாரதம் அதோட அந்த குருஷேத்திரம், அதுல அவரு உபதேசம் பண்ணது நமக்கு அந்த கீதா உபதேசம் தெரியும். சோ இப்ப குரு ராஜ்யம்ங்கிறது ஏன் அது ஹஸ்தினாபுரம் அங்கதான் அமைஞ்சது? மகாபாரதம் ஏன் அங்க நடந்தது? ஏன் அது தமிழ்நாட்டுல கர்நாடகத்துல வேற ஸ்டேட்ல ஏதாவது நடந்திருக்க கூடாதா? ஏன் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம்னா அந்த குரு ராஜ்யம் இப்ப எல்லாமே நான் அது கிரக தொடர்பா பாக்குறேன். குரு ராஜ்யம் ஏன் பேர் வச்சாங்க, அது ஏன் ஹஸ்தினாபுரம் இந்த மாதிரி லொகேஷன்ல இருந்தது, இப்ப இருக்கிற ஹரியானா தான் அந்த குரு ராஜ்யம்னு சொல்றாங்க. சோ அங்க ஏன் மகாபாரதம் அந்த குரு ராஜ்யத்துக்கும் மகாபாரதத்துக்கு ஏன் கனெக்ட் பண்ணாங்க, வேற ஸ்டேட்ல ஏன் நடக்கல, இந்த மாதிரி எல்லாம் கேள்விகள் வரும்போது அதுக்கான விடை நான் அது கிரகமா கனெக்ட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு அது எந்த அளவுக்கு புரிதலை தருதுங்கிறது பாருங்க. இல்லைன்னா நமக்கு அது பின்னாடி அதை பத்தி நம்ம பேசுவோம். சோ இந்த மார்க் பண்ணியிருக்கிற இடம் தான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சென்டர்ல ரவுண்ட் பண்ணிருக்கிறது குரு. அதுக்கப்புறம் அந்த ஹஸ்தினாபுரம் உங்களுக்கு அவங்களோட ஹெட் குவார்டர்ஸ் எல்லாமே மார்க் பண்ணியிருக்காங்க. இது இன்னுமே நியரஸ்ட் வியூவா இந்த சார்ட்ல நீங்க பார்க்க முடியும். சோ இந்த இடத்துல குருங்கிறது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட வடகிழக்கு, வாஸ்துப்படி வடக்கு வடகிழக்கு குருவுக்கு சொந்தமானது. அடுத்தது அதோட ஒரு முக்கியமான விஷயம், வடமேற்கு, இந்தியாவோட வடமேற்கு பாத்தீங்கன்னா காந்தாரம். காந்தாரம் யாரோடதுங்க? சக்னியோடது. இப்போ நீங்க கிரக தொடர்புகள் ஆராய்ச்சி பண்ணலாம். சந்திரன், குரு, இன்னும் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. பின்னாடி கிரக சேர்க்கை வரும்போது இதை நம்ம கனெக்ட் பண்ணும்போது எனக்கு அது ரொம்ப ஹாப்பி ஃபீலிங் கொடுத்துச்சு. ஹாப்பி ஃபீலிங்னா அந்த சப்ஜெக்ட் அதுக்குள்ள எல்லாம் போல, ஜஸ்ட் கிரகமா நம்மளால கனெக்ட் பண்ண முடிஞ்சதுங்கிற அந்த ஒரு லைனை மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அடுத்தது இந்த அர்ஜுனன் தன்னோட உறவினர்கள் மேல அம்பெய்தருக்கு தயங்கினப்ப தர்மத்தை காக்க அவங்கள அழிச்சாலும் தப்பில்ல, அதற்குரிய பலாபலன்கள் தன்னையே சாரும்னு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொன்னார். அதனால எந்த செயலை செஞ்சாலும் அதோட பலனை இறைவனுக்கே அர்ப்பணித்து விட வேண்டும் என்பதே கீதையோட பொருள். நாமும் நம்மையும் நாம் பயிலும் இந்த ஜோதிட கலையையும் இன்றைய வகுப்பையும் இறைவனுக்கே சமர்ப்பித்து தொடங்குவோம். அனைத்தும் கிருஷ்ண அர்ப்பணம்.
அந்த இப்ப குரு ராஜ்யம் பத்தி சொன்ன அந்த வாஸ்துவை நீங்க பாருங்க. வடகிழக்குல கங்கா யமுனா இருக்குங்க. சோ கரெக்டா இருக்குங்களா? அடுத்தது ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப ஆச்சரியமாவும் இருந்தது. கிழக்கு மையத்துல சூரியன், அங்க இந்திரபிரஸ்தா, இப்ப இருக்க டெல்லி, அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் பிளேஸ். அடுத்தது தென்கிழக்கு, அதுல பாத்தீங்கன்னா விந்திய மலைத்தொடர்னு சொல்றாங்க. அது சரியா என்னங்கிற விவாதம் நம்ம வசந்த் சார் வந்ததுக்கு அப்புறம், ஸ்ரீதர் சார்கிட்ட இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வாஸ்துவோட இன்டெப்தான அனாலிசிஸ் நம்ம அப்புறம் பண்ணுவோம். பட் சில விஷயங்கள் மட்டும் நான் அதுல கூட்டிட்டு காட்ட விரும்புறேன். இங்க சவுத்துல அந்த செவ்வாய் இடத்துலதான் அந்த சித்திரகூட்டுங்கிற ஹில்ஸ் இருக்கு. அங்கதான் அவங்க வனவாசம் போகுதா ஹிஸ்டரி சொல்லுதுங்க. அடுத்தது தென்மேற்கு ராகு. அதுல பாருங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயம், அங்கதான் அந்த பேலஸோட டைஸ் ஹால் அப்படின்னு சொல்றப்ப சூதாட்ட மண்டபம் இருந்தது. தென்மேற்கு ராகுக்கு கொடுத்தாங்க. அது ரொம்ப எவ்வளவு ஆப்டா அங்க ஃபிட் ஆகுதுங்கிறது எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்க. அதனாலதான் அது உங்ககிட்டயே பகிர்ந்துக்கணும்னு இது நான் டீட்டெயில்ஸ் இங்க கொண்டு வந்திருக்கேன். அடுத்தது மேற்கு. இது அதை விட ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா இந்த பாயிண்ட் இங்க நான் சொல்லியே ஆகும். வாஸ்து வகுப்பு படிச்சப்ப நிறைய பேர் பாத்தீங்கன்னா, இப்ப எனக்கே அந்த வீட்டுல கடவுளோட புகைப்படம் எங்க வைக்கிறது, வடைகளுக்கு பல கன்ஃபியூஷன். பெரியவங்க ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, நம்ம ஒண்ணு பழகி இருப்போம். வேற வாஸ்து கிளாஸ்ல படிச்சவங்க பயங்கர ஆர்கியூ பண்ணாங்க. இங்க பாருங்க, மேற்கு சனி பகவான், அங்க இருக்கிறது மதுரா துவாரகா, அங்க யாரு இருக்காங்க? கிருஷ்ணரோட இடம். இதை விட நம்ம வாஸ்துப்படி அங்க சனி பகவான் தான் அங்க இருக்கணுங்கிறதுக்கு ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃபே நமக்கு இருக்கு. சோ நம்ம எந்த மாணவர்கள் என்கிட்ட நிறைய பேர் ஆர்கியூ பண்ணிருக்காங்க, சனி அங்க வரக்கூடாது, அங்க வேற வரணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம். சோ அதுக்குள்ள நான் போக விரும்பல. பட் அந்த ப்ரூஃப்ஸ் நான் ஏற்கனவே அந்த புக் வைஸ் அதோட ப்ரூஃப் நான் பார்த்திருக்கேன். இப்ப இதை படிக்கும் போது ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃபும் பார்க்கும்போது ரொம்ப அம்யூசிங்கா இருந்தது. அடுத்தது வடமேற்கு குருஷேத்திர போர் அங்கதான் நடந்தது. வடமேற்கு வாயுஸ்தலம். இப்ப ராமாயணத்துல வாயுபுத்திரர்னு நம்ம ஹனுமான சொல்றோம். ஆனா இங்க மகாபாரதத்துல பீமனுக்கு தான் அந்த பட்டத்தை கொடுத்திருக்காங்க. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், பீமர் தான் கௌரவர்கள் 100 பேர்ல மெஜாரிட்டி பேரை அழிச்சதா ஹிஸ்டரி இருக்கு இல்லைங்களா? அதுவும் அந்த இடத்துல அவரோட பிளே தான் அங்க ஜாஸ்தியா இருந்தது குருஷேத்திர போர்ல அப்படிங்கிறது. ரெண்டாவது மையம் கேது. அங்க அந்த ராஜ்மஹால்ங்கிற காம்ப்ளெக்ஸ், அவங்களோட விதிர மண்டபம்னு சொல்றாங்க. அது போக பாண்டவேஸ்வர டெம்பிள், அந்த கேது சம்பந்தப்பட்ட ஆன்மீகம், மெடிடேஷன், அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் வாஸ்துப்படி அங்கதான் அமைச்சிருந்திருக்காங்க. அந்த அவங்களோட அந்த ராஜ்யத்துல, குரு ராஜ்யம்னு சொல்லப்படுற இடத்துல வாஸ்துவோட அமைப்பு இதான் இருக்குங்க. இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, குரு பூர்ணிமா விரதம். போன வருஷம் இந்த வருஷம் ஆடி மாசம், அதாவது ஆடி மாசத்துல வர பௌர்ணமி நாள் தான் குரு பூர்ணமி சொல்றோம். அத வியாச ஜெயந்தின்னு அதுக்கு ஒரு பேர் இருக்குங்கிறது இப்ப இதை படிக்கும் போதுதான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு வரைக்கும் குரு பூர்ணிமான்னு மட்டும்தான் தெரியும். நான் கூட திருவண்ணாமலையில நம்ம குரு இருபேத்துக்கும் குருவா இருக்கிற ஆச்சாரியாஜி அவங்களை சந்திக்கிறதுக்காக போற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. அப்ப வெறும் குரு பூர்ணிமா விரதம், அந்த அன்னைக்கு குருவை சந்திச்சா நல்லதுன்னு மட்டும்தான் தெரியும். ஆனா இதை படிக்கும் போதுதான் இது வியாச ஜெயந்தி, அது இந்த மகாபாரதத்தை எழுதின வேதவியாசர், அவருக்கு பராசருக்குள்ள கனெக்ஷன் என்ன, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்க. அதனால அது உங்ககிட்டயும் பகிர்ந்துக்கிறதுக்காக நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். அடுத்தது குரு ஆன்மீகத்துக்குள்ள போவோம். இப்போ குரு இது வசந்த் சார் ஏற்கனவே குழுவுல பயணிக்கிறவங்களுக்கு தெரியும், சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நான் இந்த சப்ஜெக்ட் வந்ததுனால அதையும் கனெக்ட் பண்ண விரும்புறேன். குரு வேற, தட்சிணாமூர்த்தி வேற. இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், புரிதல் இல்லாத புதுசா வந்தவங்களுக்காக சொல்ல விரும்புறேன். தட்சிணாமூர்த்தியும் குரு பகவானும் ஒண்ணும் இல்லைங்க. மக்கள் நிறைய பேர் இது கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனா தட்சிணாமூர்த்திங்கிறது சிவபெருமானோட வடிவம், சிவகுரு. குரு பகவான் அதாவது பிரகஸ்பதினு சொல்லக்கூடியவர் தான் நவகோல்ல தேவகுரு. இந்த 2 வேறுபாடு தெளிவா இருக்கு. அது போக தட்சிணாமூர்த்திங்கிறது கோல், அதாவது நவக்கோளோட ஆதார தெய்வம் இல்ல. குரு தான் நவகிரகத்துல இடம் கொடுத்திருக்காங்க. அவருக்குதான் உதய அஸ்தமனம் கோச்சாரங்கிற அம்சம் எல்லாம் இருக்கு. சோ 2 பேருமே குரு தத்துவத்தை சொன்னாலும் இயல்பு தெய்வீக தரமும் வேறுபட்டதுங்க. அதுக்காக இந்த ஒரு விஷயத்த நான் சொல்லணும்னு நினைச்சேன். அடுத்தது ஜோதிடத்துல குரு, அந்த பாயிண்ட் நம்ம வந்துட்டோம் இப்போ. சோ ஜோதிடத்துல குரு பகவான்கிறவரு யாருன்னு பாக்குறோம். பிரம்மதேவரோட மானச புத்திரர்கள்ல ஒருவரான
ஆங்கிரச முனிவருக்கும் வசுதா அப்படிங்கறக்கும் பிறந்தவர் தான் குரு பகவான். நவகிரகங்கள்ல சுபகிரகமா கருதப்படுறார். அவரோட மனைவி தாராதேவி. நம்ம குரு பகவான் 4 வகையான வேதங்களையும் 64 வகையான கலைகளையும் தெரிஞ்சவரு. எண்ணற்ற யாகங்களையும் செய்து தேவர்களோட குருவா மாறினார். அத்தோட திட்டையில குடிகொண்டுள்ள வசிஷ்டேஸ்வரர்ங்கிற ஈஸ்வரரை வணங்கி நவகிரக அந்தஸ்தும் பெற்றார். அதனாலதான் பிரகஸ்பதியோட கிரகமான வியாழ கிரகன் ராஜகிரகம்னு நம்ம சொல்றோம். இவர் வருஷத்துக்கு ஒரு முறை தன்னோட கோச்சாரத்துல இருக்கும் ராசியில இருந்து அடுத்த ராசிக்கு இடம் பெயர்றதுதான் குரு பயிற்சின்னு சொல்லப்படுது. இவருக்கு மொத்தம் 18 பேர் இருக்குங்க. அந்தணன், அமைச்சன், அரசன், ஆசான், ஆண்டாளப்பன், குரு, சிகிண்டீசன், சீவன், சுரகுரு, தாராபதி, தெய்வ மந்திரி, நற்கோல், பிரகஸ்பதி, பீதகன், பொன்னன், மறையோன், வேதன், வேந்தன் அப்படிங்கிற 18 பேர் இருக்கு. இங்க குருவோட இயல்பு குணாதிசயம். குரு பகவான்கிறவர் ரொம்ப சாந்தமானவர், பொறுமையானவர், தெய்வீக நம்பிக்கை உடையவர், பக்தி கொண்டவர், ஒழுக்கமானவர், மனிதநேயம் மிக்கவர், கண்ணியம், நேர்மை, பண்பாடு, தர்மம் எல்லாத்தோட பிரதிநிதி. தேவர்களுக்கும் ஆசானா இருக்கிறதுனாலதான் இவர் தேவகுருன்னு நம்ம சொல்றோம். அறிவு, ஞானம் இதெல்லாத்தோட மூலாதாரமும் இருக்காரு. இப்போ அடுத்தது ஜோதிடத்துல குருவோட மகத்துவம். குரு நவகிரகங்களை முழு சுப கிரகமா இடம்பெறாரு. குருவோட நிலைப்பாடு ஒரு ஜாதகத்துல திருமணம், சந்ததி, செல்வம், நல்ல வேலை, உயர்கல்வி, அந்தஸ்து, செல்வாக்கு, தர்ம பணி, ஆன்மீக ஈடுபாடு, பெற்றோரோட நன்மைகள், நீண்ட ஆயுள் என பல முக்கியமான அம்சங்களை நிர்ணயிக்குதுங்க. ஒரு ஜாதகத்துல குருபலம் இருந்தா ஒருவரோட வாழ்க்கைக்கு தேவையான பெரும்பாலான நல்ல பலன்கள் தானாவே அமையும்னு ஜோதிட கருத்து கூறுது. குருவோட பார்வை பலம், அதாவது குருவுக்கு மட்டும்தான் திரிகோண பார்வைகள்னு சொல்ற 5, 7, 9 பார்வைகள் ஸ்பெஷலா கொடுத்திருக்காங்க. தோஷ நிவர்த்தியில குரு பார்த்தா அந்த இடம் விருத்தி ஆகும், யோக பலன் அப்படின்னு நம்ம சொல்றோம். அதனாலதான் குரு பார்க்கும் இடம் பால், பார்க்கும் இடம் விருத்தின்னு மகா வாக்கியம் இருக்கு. ஆனா எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இருந்ததுங்க. அது ஏன் குருன்னா நல்லவர்னு அவரை பத்தி ஃபுல் அண்ட் ஃபுல் இவ்வளவு என்ஹான்ஸ் பண்ணி சொல்றாங்க. ஆனா இப்போ ஒரு நல்லவங்க நம்ம வீட்டுக்கு வந்தா இல்ல அது நல்லது தானே, ஏன் அவங்க இருக்கிற இடம் பால்னு ஏன் சொன்னாங்கிறது எனக்கு அந்த கேள்வி எனக்கு கண்டினியூவா இருந்துட்டே இருந்தது. இப்போ சயின்ஸ் படி பார்க்கும்போதுதான் பயங்கரம், கொஞ்சம் காமெடியா கூட இருக்கலாம். சாரி, குரு பகவானை நான் கிண்டல் பண்றதுக்காக இதை சொல்ல வரல, பட் நான் புரிஞ்சுக்கிட்டதை ஷேர் பண்றேன். அவர் கொஞ்சம் வெயிட்டான பார்ட்டி இல்லைங்களா, எப்படி சொல்லுவாங்க, ஓவர் வெயிட். அந்த ரொம்ப வெயிட்டான பொருளை உங்களுக்கு அதோட தகுநிலையை தாண்டி ஒரு ஸ்டூலோ இல்ல நிலமோ எதா இருந்தாலும் ஒரு 1 கிலோ வைக்கிற இடத்துல 100 கிலோ வச்சீங்கன்னா அந்த இடம் டேமேஜ் ஆகும் இல்லைங்களா. சோ நான் இதை இந்த ஒபிசிட்டி எல்லாமே தான். சோ இதை நான் இந்த சயின்ஸ் பார்த்ததுக்கு அப்புறம் நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன் குரு நிக்கிற இடம் ஏன் பால்னு சொன்னாங்கிறது இப்ப எனக்கு கிளியர் ஆயிடுச்சுங்க. மேபி உங்களுக்கும் கிளியரா இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து குருவோட சஞ்சாரம் தர பலன். மனுஷன் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விஷயமுமே, செல்வம் எல்லாமே தரவர் குரு பகவான் தான். இந்த எந்த கிரகத்துக்குமே இல்லாத தனி சிறப்பு குருவுக்கும் குருவோட பார்வைக்கும் உண்டு. அதனாலதான் ஜோதிட சாஸ்திரம் குரு பார்த்த கோடி நன்மைன்னு சொல்றோம். இன்னைக்கு நம்ம ஜாமக்கோல்ல கூட முன்னாடியே எடுத்தாங்க, இன்னைக்கு ஒருத்தங்க கேட்டதுக்கு ஸ்ரீதர் சார் கிளாரிஃபை பண்ணாங்க. ஜாமக்கோல்ல கூட குருவுக்கு மட்டும்தான் குருவோட கோச்சார பார்வைக்கு மருத்துவம், ஆயுள் பிரசனத்துல 5000 எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. குருவோட பார்வைக்கு மட்டும் எல்லா இடத்துலயும் அவ்வளவு சிறப்புங்க. கோச்சாரத்துல குரு உங்க ஜென்ம ராசிக்கு 1, 2, 5, 7, 11 இந்த இடங்களுக்கு வரும்போது நன்மை உண்டாகும்னு சொல்றாங்க. முக்கியமா திருமணம், சந்ததி, யோகம், நல்ல வேலை, பதவி, செல்வம், சந்தோஷம், அதிர்ஷ்டம், ஆரோக்கியம் எல்லாமே சீக்கிரம் ஈஸியா கிடைக்கும். அதனால குருவை அதிர்ஷ்டத்தோட கிரகம்னு சொல்றாங்க. இவரோட இயக்கத்துல ஒவ்வொரு முறையும் மாற்றம் ஏற்படும் பொழுது அது மனிதர்களோட வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. நம்ம எல்லாமே பாத்தீங்கன்னா வருஷம் இந்த பெயர்ச்சி எல்லாம் நடக்கும்போது சனி பச்சுனா பயந்துக்கிறோம், ராகு கேதுனா பயந்துக்கிறோம். ஆனா குருவை மட்டும்தான் ரொம்ப ஈகரா வெல்கம் பண்ணுவோம். எப்ப குரு பயிற்சி வரும்? இப்ப நம்ம ஜாதகத்துல கூட சொல்றோம் இல்லைங்களா, உங்க ஜாதகப்படி திருமண பலன் கொஞ்சம் கம்மியா இருக்குங்க, ஆனா குரு பயிற்சி வந்தா நடக்கும் அப்படின்னு சொல்லுவோம். எனக்கு ரொம்ப நாளா குரு பயிற்சி அது என்ன பண்றாரு, அவர் வருஷத்துக்கு ஒருத்தர் எங்க போறாரு, என்ன பண்றாரு, எங்க நின்று என்ன பார்த்ததுனால நமக்கு என்ன கிடைக்குது. சோ இந்த மாதிரி கேள்விக்கு பாத்தீங்கன்னா நம்ம இப்ப கொஞ்சம் புரிதல் கிடைச்சிருக்குங்க. கடந்த
நவம்பர் 11 2025, அதாவது மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு போனவர் கடக ராசியில அந்த நவம்பர் 11-25 இந்த வருஷத்துல உச்சமாயி திரும்ப வக்ர நிலையில, அதாவது பின்னோக்கிய நிலையில பயணித்து டிசம்பர் 5 2025 வந்து மீண்டும் மிதுனத்திலேயே தன்னோட சுய நட்சத்திரமான புனர்பூஷத்துல அவர் சுயசாரத்துல வக்ரம் பெற்றிருக்காரு. இந்த வக்ர நிலை பயணங்கிறது மார்ச் 11 வரைக்கும் 2026 வரைக்கும் நீடிக்கும். அடுத்த குரு பயிற்சிங்கிறது அதுக்கடுத்த வருஷம் ஜூன் 2 2026 கடகத்துக்கு, அதாவது வர வருஷம் ஜூன் 2 2026 கடகத்துக்கு இடம்பெயர்ந்து உச்ச குருவாயி அடுத்த ஒரு வருஷத்துக்கு பயணிச்சு 2027 வரைக்கும் இருப்பார். அந்த குருவோட பயணம் வான்வெளியில எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன்னா அது வக்ரங்கிறாங்க, முன்னாடி போகுது பின்னாடி வருது, இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? அதுக்காக இது வந்து இங்கிலீஷ்ல தாங்க வீடியோ இருக்கு, தயவு செஞ்சு மன்னிக்கணும். அருள்முருகன் ஐயா சத்தம் போடாதீங்க. இத வந்து தமிழ்ல மொழிபெயர்க்க ட்ரை பண்ணா அந்த அளவுக்கு தெளிவா சயின்ஸ் படி எனக்கு சாட்டிஸ்பாக்சனா வரல. சோ மேற்கொண்டு அத படம் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். மேற்கொண்டு அதை பத்தி நம்ம தெளிவா கண்டிப்பா பேசுவோங்க. Here, we are going to observe the motion of planet Jupiter as seen from the Earth. We'll also be plotting its path, and some interesting patterns might evolve from it. As I said, we are going to observe the motion from Earth, and the meaning of that is we are going to place ourselves, the observer, on the Earth. And whenever the observer places itself on a body, then the motion of that body is not going to be perceived by the observer. So what happens to that motion? Then the reverse of that motion gets added to all the bodies around it. It is something like, sitting in a moving car. While sitting in that car, you will not see the motion of the car as such. Rather, you will see the trees, the buildings, the road signs going backward with the same speed as the car. So something like that is going to happen here as well. When we place ourselves on the Earth, we will not see the Earth going around the Sun, but rather the Sun going around the Earth in the reverse direction. So here is the distance of the Earth from the Sun, that is 1 astronomical unit. And we will see the Sun orbiting the Earth like this with a radius of 1 astronomical unit. What about Jupiter? Well, we still see Jupiter as going around the Sun. So here is the radius of the Jupiter's orbit, and it is about 5.25 astronomical units. I have altered this distance a little bit. We round it off to a nice value. And we will see the orbit of Jupiter around the Sun like this. So we are now ready to set this system of three bodies into motion. At the center of the system is the Earth. The observer is sitting there, so we will not see it moving at all. Then the Sun over here would appear to be moving around the Earth, okay, once every year or every 365 days. And finally, we will see the gas giant of our solar system, Jupiter, which is going to go and orbit around the Sun. But mind you, now in this system or in this observational frame of reference,
ரேவதிமா நீங்க அன்மியூட் பண்ணுங்க, எதுவுமே கேட்கல. ரேவதிமா வீடியோ அன்மியூட் பண்ணுங்க. Of Jupiter is getting plotted. And you'll notice this part has a loop. In fact, it will be having multiple loops like this. Whenever there is a loop in a path, then the body has to come backward and then resume its forward motion. That is what Jupiter is doing here. In fact, that's the main reason why these celestial bodies, the so-called planets, got noticed in the first place. Imagine our ancestors. They were observing the celestial bodies. They saw all the stars moving steadily in a forward direction over a period of a year. The sun and the moon were moving on the backdrop of that. But there were these curious bodies which were moving on that backdrop. They were moving forward for a while. And suddenly they were stopping and coming back a little. In fact, this seemingly erratic motion of these bodies got them their label in the first place as planets. The word planet means wanderers. So these were wanderers going back and forth in the sky randomly, okay, or seemingly random. So all the planets, Mercury, Venus, Mars, Jupiter and Saturn, were revealed because of this kind of peculiar motion. And the astronomers of those days had a very hard time explaining this without contriving of some artifacts. This artifact they called as epicycles. So they said, look, the planets are not directly going around the Earth, but they are going round and round in their own place. And the point about which they move is orbiting the Earth. So with help of these so-called epicycles, they could explain and simulate this motion. In case of epicycles, there is a phase of coming back, and that is called as the retrograde motion. The retrograde motion of Jupiter occurs every 13 months and lasts for 4 months. In case of outer planets, the retrograde motion lasts longer because they are slow-moving planets. So the Earth is moving much faster than them and overtakes them more often. சோ இதுல இருக்க குருவோட அந்த ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒரு தடவை அவரோட சுத்து வட்டம் எப்படி இருக்கு, இப்ப வக்ரமாகறாருன்னு சொல்றாங்க, நேர்கதியில் இருக்காங்கன்னு சொல்றாங்க. சோ அதோட மோஷன் எப்படி, அதோட பாதைகள் எப்படி இருக்கு சயின்ஸ் படி அப்படிங்கிற ஒரு புரிதலுக்காக எடுத்த ஒரு விஷயங்க. இது மாதிரி மொத்தம் 11 தடவை வராரு. 12வது தடவை வரும்போது திரும்பி எகெயின் 12 வருஷத்துக்கு ஒரு தடவை அதே இடத்துக்கு வருவாரு இல்லைங்களா. அந்த ஒரு பாயிண்ட் தான் இங்க திரும்பியும் ஒரு ஸ்கிரீன்ஷாட்டா நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். சோ வியாழனோட சுற்றுப்பாதை மொத்தம் 11.86 வருஷங்கள். பூமி சுற்றும் காலம் 1 ஆண்டு. சினாட்டிக் சைக்கிள்னு சொல்ற ஒரு வருஷத்துக்கு அதோட டைம் 1.09 வருஷம்னு சொல்றாங்க. ஒவ்வொரு 13 மாசத்துக்கு ஒரு தடவையும் பின்னாடி போறாரு. 12 வருஷத்துல 11 ரவுண்ட் வருது. 12ங்கும் போது எகைன் அதே பிளேஸ்க்கு வந்துருவாரு. நேர் செல்லுங்கிறது முன்னாடி நேர்கதியில செல்றது 8ல இருந்து ஒரு 9 மாசம் அப்ராக்சிமேட்டா. பின்னாடி நம்ம வக்ரகதின்னு சொல்றோம், ரெட்ரோகிரேடுங்கிறது 4 மாசம். அதுதான் இதோட எக்ஸ்பிளனேஷன். அதாவது குரு பயிற்சி வருஷம் அந்த குரு பயிற்சி டிரான்சிட் எல்லாம் சொல்றது எப்படி பண்றாங்க, ஏன் இந்த வியூ விஷன் மாறுது அப்படிங்கிறது பூமி வியாழனை முந்தும் போது. இப்போ ஃபர்ஸ்ட் சயின்ஸ் வீடியோல பார்த்தோம் இல்லைங்களா, இப்போ வக்ரத்தை பத்தி நம்ம நிறைய குருமார்கள் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அது ஒன்றும் இல்ல, நீங்க எந்த வெஹிக்கிள் வேணாலும் இமேஜின் பண்ண சொல்லியிருப்பாங்க. 2 கார் முன்னாடி பின்னாடி போகும்போது, இல்ல 2 ட்ரெயின்ல நம்ம போகும்போது, மரங்களை, அந்த மாதிரி நிறைய இமேஜினேஷனுக்கு உங்களுக்கு ஒவ்வொரு குருமார்களோட புரிதல் பிரகாரம் நமக்கு நிறைய இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் வெஹிக்கிள் போறதை பத்தி, இல்ல ட்ரெயின்ல போகும்போது மரங்கள் போறதை பத்தி நிறைய நம்ம அந்த பார்வையோட கோணம் எப்படி மாறுங்கிறது எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. நம்ம அந்த சயின்ஸ் வீடியோல இருந்த மாதிரி தான். அதுதான் இங்கேயும் அதோட எக்ஸ்பிளனேஷன் அதுதாங்க. அடுத்தது நம்ம குருவோட பயோடேட்டா. சயின்ஸ் ஓவரா போக வேண்டாங்கிறதுனால சரி குருவை பத்தி அடுத்த சப்ஜெக்ட் வரும். குரு ஆட்சி பெறுற ராசி தனுசு, மீனம் ரெண்டுமேங்க. உச்சம் பெற ராசி கடகம். நீச்சம் பெறும் ராசி மகரம். நட்பு பெறும் ராசி மேஷம், சிம்மம், கன்னி, விருச்சிகம். சமம் சொல்றது கும்பம். பகை பெறும் ராசிகள் ரிஷபம், மிதுனம், துலாம். மூல திரிகோண வீடு தனுசு.
நட்பு கிரகங்கள் சூரியன், சந்திரன், செவ்வாய். பகை கிரகங்கள் புதன், சுக்கிரன். சுவை இனிப்பு, பஞ்சபூதம் நெருப்பு, நாடி வாதம், மனம் ஆம்பல், மொழி சமஸ்கிருதம் தெலுங்கு, வடிவம் உயரமானவர், குருவுக்குரிய கோயில் திருச்செந்தூர் ஆலங்குடி. சொந்த நட்சத்திரம் புனர்பூசம், விஷாகம், பூரட்டாதி. திசை வடக்கு, அதிதேவதை பிரம்மன். ஜாதி பிராமணன். நிறம் மஞ்சள். வாகனம் யானை. தானியம் கடலை. மலர் முல்லை. ஆடை மஞ்சள் அல்லது பொன்னிறம். ரத்தினம் புஷ்பராகம். செடி விருட்சம் அரசமரம். உலோகம் தங்கம். இனம் ஆண். அங்கம் இதயம். அடுத்து இப்போ குரு பகவான் அப்படின்னா நம்ம குருனா டீச்சர் அந்த மாதிரி பாக்குறோம் இல்லைங்களா? சோ அதுல குருவை நம்ம ரெண்டு வகையா பிரிக்கலாம். குருங்கிறது நமக்கு பாடம் சொல்லித்தர டீச்சர், அது சப்ஜெக்ட் என்னவா வேணாலும் இருக்கலாம், இல்ல உங்களோட வழிகாட்டியா இருக்கலாம், மென்டார், அது மாதிரி எந்த வகையா வேணாலும் அந்த ஒரு சைட் ஆஃப் குரு. இன்னொரு சைட் ஆஃப் குரு கோயில் கைங்கரியம் செய்யற குருக்கள். ரெண்டு வகையா நம்ம அதை பிரிக்கிறோம். இந்த டீச்சருங்கிறது இப்போ ரீசெண்டா அந்த நாடி ஜோதிடம் ஃப்ரீ கிளாஸ் நம்ம படிச்சோம் ஆச்சரியா கிட்ட. அவர் சொன்னதுல பாயிண்ட்ஸ் அதுல மெயினா வந்து ஐயா சொன்னாங்க, இந்தந்த பாயிண்ட்ஸ் இருக்கவங்க மேற்கொண்டு ஆசிரியரா நாங்க வந்து ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சில கண்டென்ட் எல்லாம் கொடுக்கும்போது அந்த டீச்சருக்கான தகுநிலை என்னங்கிறது அந்த ரூல்ஸ் அதில் சொல்லியிருந்தாங்க. அதை தான் இப்ப நான் உங்க கூட ஷேர் பண்றேன். மீன லக்னம் அல்லது மீன ராசி, தனுசு லக்னம் அல்லது தனுசு ராசி இதுல பிறந்தவங்க. அது போக மத்த லக்னக்காரங்களா இருந்தாலுமே ராசியில எந்த லக்னம் ராசியில பிறந்தவங்களுக்கும் கீழ்கண்ட விதிமுறைகள் என்னன்னா, லக்னத்தை இல்ல லக்னாதிபதிய குரு பார்க்கணும். 9, 10, 11 குரு இருக்கணும். இல்ல 10ஆம் அதிபதிக்கு குருவோட பார்வை சேர்க்கை இருக்கணும். இல்ல சுக்கிரன் குரு சேர்க்கை பார்வை இருக்கணும். இல்ல 9ஆம் அதிபதிக்கு குருவோட பார்வையோ சேர்க்கையோ இருக்கணும். இந்த கிரகங்களை நின்ன தாராபலன், நட்சத்திர தாராபலன் மட்டும் இல்லைங்க, அதோட மத்த சேர்க்கைகளையும் நம்ம இங்க கவனிக்கணும். எல்லாத்துக்கும் விதி இருக்கிற மாதிரி விதிவிலக்கும் இருக்கு கண்டிப்பா. அடுத்தது நம்ம கலந்துரையாடல் இருக்கவங்களுக்கு தெரியும், நிறைய ஜாதகம் போடும்போது ஸ்ரீதரையா கேட்பாங்க, இவங்க வந்து கோயில் கைங்கரியம் பண்றாங்களா, சாமி ஆடுறாங்களா, அந்த மாதிரி சில விஷயங்கள் எப்பவுமே கேட்கறது உண்டு. அதை நம்ம கவனிச்சிருந்திருப்போம். பட் அதோட ரூல்ஸ் நான் தெளிவா எல்லாமே நோட்டீஸ் பண்ணல. பட் சிலது மட்டும் எனக்கு ஞாபகம் இருந்தது. இருந்தாலும் இத அதுக்கு தகுந்த ஆசான்கள் கிட்ட கேட்கும் போதுதான் அதோட வெரிஃபை பண்ணி போடணும் அப்படின்னு நான் சிந்திச்சதுனால நம்ம முத்துக்குருக்குல ஐயாவை அணுகினேன். ஐயா ரொம்ப சந்தோஷமா, அதுவும் அவருக்கு உடம்பு சரியில்லை, அவரு கையில கட்ட போட்டிருக்காரு, ஆனாலும் எந்த வித முகமும் சொல்லிக்காம கேட்டோன்னு இம்மீடியட்டா எனக்கு அதோட பாயிண்ட்ஸ் சொன்னாங்க. அவருக்கும் இந்த நேரத்துல ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். சோ அதோட பாயிண்ட்ஸ் என்ன, கோவில் பூஜை செய்யக்கூடியது, அது வந்து அவர் சார்ட்டையும் வெரிஃபை பண்ணி சொல்லியிருக்காரு. அது யாரெல்லாம் இருக்காங்களோ அந்தந்த கைங்கரியத்துல அவங்க சார்ட்டை வெரிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க. குரு சனியும் ஒரே வீட்டுல இருக்கவங்க, குரு சந்திரன் ஒன்னா இருக்கவங்க, செவ்வாய் அண்ட் குரு இந்த கிரக சேர்க்கைகள் இருக்கவங்க, அதோட பார்வை 5ஆம் அதிபதி குருவோட சேர்க்கை, 9ஆம் அதிபதி குருவோட சேர்க்கை, லக்னாதிபதிய குரு பாக்குறது, 5ஆம் இடத்துல குரு அண்ட் சனி சேர்க்கை பெறுதல். அதே மாதிரி 5ஆம் அதிபதி பலமா இருந்தாலும் அந்த மந்திரம் ஜபம் செய்யறதுக்கான உங்களுக்கு அதுக்கான ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி 2 ராசிகளை பத்தின காரகத்துவங்களும் ஐயா தான் அவரோட நடையில கொடுத்திருக்காரு. தனுசு உபய ராசியில நெருப்பு தத்துவம். இதோட பலன்கள் வந்து உண்மையும் ஒழுக்கமும் நேர்மையும் நியாயமும் சத்தியம் கோபம் வேகம் இறை நம்பிக்கை பெரியோர்களோட பழக்க வழக்கம் நம்பிக்கை நாணயம் அச்சமில்லாத குணம் ஆவேசம் உல்லாச போக்கு பயணத்துல ரொம்ப விருப்பம் உள்ளவங்களா இருப்பாங்க, இறக்க குணம் உள்ளவங்க, நல்ல ஒழுக்கம் உள்ளவங்க, எதையும் லகுவா அடையும் தன்மை உள்ளவங்கன்னு சொல்றாங்க. தன்னை உயர்வான நிலையில வச்சுக்கிறதுக்கு வச்சுப்பாங்க. அது போக எழுத்துல மாறுற குணம் இருக்குன்னு சொல்றாங்க. இறையாண்மை இருக்கும், தொலைநோக்கோட எதையும் சேமிச்சு வைப்பாங்க, எந்த முடிவையும் ஆணித்தரமா எடுப்பாங்க, உடன் பிறந்தோருக்கு முன்னாடி நின்று செய்வாங்க, தாய் தந்தையோட சுகத்தை பார்த்துப்பாங்க, மரியாதைக்குரிய வாழ்க்கை கிடைக்கும், பெருமைப்படுற மாதிரியான நல்ல வாழ்க்கை இருக்கும், ஒரு கொள்கை பிடிப்போட இருப்பாங்க, நிலையில்லாத பூர்வீகம் இருக்கும் 9ஆம் இடம்ங்கிறதுனால, அறக்கட்டளை சேரிட்டி அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் இவங்களுக்கு பண்ணணுங்கிற விருப்பம் இருக்கும்.
பேங்க், ஃபாரின், பினான்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை ஹேண்டில் பண்றவங்களா இருப்பாங்க. ஹோல்சேல் வியாபாரி, மொத்த வியாபாரின்னு சொல்ற தொழில், அது மாதிரி உயர்ந்த அதிகார பதவி இதெல்லாமே இருக்கும். அது போக தனுசு லக்னம், தனுசு ராசிக்காரங்க பாத்தீங்கன்னா தன்னோட குடும்பத்தை அப்பாவுக்கு அப்புறம் இல்ல அப்பா இருக்கும் போதே கூட அப்பாவுக்கு அடுத்த இடத்துல இருந்து தந்தையை போல அப்பாவை போல தன்னை அர்ப்பணிச்சு குடும்பத்தை பாத்துக்கிறவங்களா தனுசு ராசி இருப்பாங்க. அடுத்தது மீன ராசி. மீன ராசி உபயராசியில ஜல தத்துவம். உயர்ந்த எண்ணங்கள் உள்ள இருந்தாலும் வெளியே காட்ட மாட்டாங்க. தனிமையை விரும்புவாங்க. ஞான மார்க்கத்துல ஈடுபாடு இருக்கும். தன்னை அறியாத வகையில அடக்கம், தன்கிட்ட இருப்பத உடனே எல்லாத்துக்கிட்டையும் ஷேர் பண்றது, வெளிக்காட்டுற குணம், தன்னை அண்டியோருக்கு அடைக்கலம் தர்றது, விட்டு கொடுக்கிற தன்மை, தவற மன்னிக்காத குணம், மற்றவர்களுக்கு உதவும் குணம், வெளி வேஷம் போட தெரியாத குணம், வரமும் செலவும் சமமான போக்குடையவர், இல்லறத்தில் ஏமாற்றம், வற்றாத வரவு, சமூகத்துல மதிப்பும் மரியாதையும் இருக்கும், சந்தான விருத்தியும் இருக்கும். அதாவது அது போக விருத்தி இல்லாத பூர்வீகம்னு சொல்றாங்க அவங்களுக்கு மட்டும். ஒன்றுக்கும் மேற்பட்ட வாழ்க்கை துணை இருக்கும். நீண்ட ஆயுள், நித்திரை, வெளிநாட்டுல வர்த்தகம் செய்ய அமைப்பு, முதலீடு செய்யாத தொழில்களை செய்வாங்க. விரும்பியதை அடையிறதும் அதுக்காக அதை விரும்பியதை அடைஞ்சாலும் அதை தனக்காக மட்டும் வச்சுக்காம எல்லாத்துக்கும் ஷேர் பண்ற அந்த குவாலிட்டி இருக்குங்கிறது உபயராசியோட பலன்களா சொல்றாங்க. அது போக மீன ராசி மௌன ராசி. இதோட அர்த்தம் மீனம் முழு பலனையும் அளிக்கும். இயல்பாவே அந்த ராசியில பிறந்தவங்களுக்கு அவங்க முகத்தை பார்த்தா இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது, என்ன யோசிக்கிறாங்கிறது நீங்க அவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ரகசியம் வெளியே கொண்டு வர முடியாது. ஏன்னா அது கடலோட ஆழம், அதுல இருந்து எதையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியாது. எல்லாமே உள்ள கீழே போயிடும் அந்த மாதிரி. சோ மீன ராசி ஒரு பெண் ராசி. பெண் மனசுல இருக்கிறத யாரும் இன்னைக்கு வரைக்கும் வெளியே சொன்னதா சரித்திரம் இல்ல. பெண்கள் உடலின் மென்மையும் மனதால் வலிமையும் உடையவங்களா இருப்பாங்க. அதே மாதிரி பல ரகசியத்தை உள்ளடக்கிய ராசியை மீன ராசியை சொல்றாங்க. குருவோட ஸ்தான தோஷம். குரு முழு சுபர்ங்கிறதுனால தனியா அவர் அமர்றது நல்லதில்லைன்னு சொல்றாங்க. அதுதான் அந்தணன் தனித்தன் என்றால் அவதிங்கிற பழமொழி அடிப்படையில குருவுக்கு கொடுத்தாங்க. சோ குரு ஒரு செயற்கை பார்வை, அது ரொம்ப முக்கியம். தனியா இருக்கிறது நல்லதில்லைன்னு சொல்றாங்க. அடுத்து ஜோதிடத்துல முழு சுபகிரகம் ஆனாலும் கூட மருத்துவ ஜோதிடத்துல அவர் பாக்குற இடத்துல நோய் வளர வாய்ப்பு இருக்கு. அதனால சில நேரத்துல அவர் ஒரு கடின கிரகமா சொல்றாங்க. உடல்ல கல்லீரல், மண்ணீரல், கொழுப்பு, மூளை போன்ற எலும்பில்லாத உறுப்புகளுக்கு காரக கிரகமா குரு பகவான் இருக்காரு. உள்ளுணர்வு, நல்ல சிந்தனை, நேர்மை, குடும்ப நலம், குழந்தை பாசம், இது எல்லாமே குருவினால ஆட்சி செய்யப்படுதுங்க. ஒருவருக்கு தவறான செயல்களில் ஈர்ப்பு, பொருளாதார வீழ்ச்சி, குழந்தைகிட்ட பாசம் இல்லாம நடந்துக்கிறது, குடும்பத்துல தொடர்ந்து நடக்கிற பண வரவு இல்ல நிதி தடைகள்னு சொல்றது, இதெல்லாம் இருந்துச்சுன்னா பெரும்பாலும் அவங்க ஜாதகத்துல குரு சரியா இல்ல, இந்த குரு தோஷம்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஒரு நபரை கர்ம பின்விளைவுகளிலிருந்து பாதுகாக்கிற ஆற்றல் கொண்டவர் குரு. உடல் நலத்திலும் மனநலத்திலும் முக்கியமான பங்கு வகிக்கிறார். 10ஆம் பாகவமும் குரு பகவானும். பொதுவா குருங்கிறவரு பதவி, காலபுருஷ லக்னத்தின்படி மேஷம் 9வது இடமா வருவார். தனுசு ராசியோட அடிப்படையில வியாழன் கோளுக்கு பொருந்தி வந்தாலும் அது மேஷ லக்னத்துக்கு மட்டும்தான் 100% குருஸ்தானம்னு வரும். ஏன்னா கடக லக்னத்துக்கும் 9ஆம் இடமான குருவோட ராசியா மீனும் வருது. சோ கடக லக்னத்துக்கும் குருவே வர்றதுனால அவரும் அதை நம்ம மீன் பண்ணலாம். ஆனா ரிஷபம் தொடங்கி மத்த எல்லா லக்னத்துக்கும் 9ஆம் இடம் குருஸ்தானங்கிறது வேற வேற கிரகங்களுக்கு மாற்றம் அடையும். அதனால மேஷம் கடகம் தவிர மற்ற எல்லா லக்னத்துக்கும் குரு பதவிங்கிறது கூட்டு கிரக பதவியா தான் இருக்கும் அதோட பலன் அப்படிங்கறத சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ரிஷபத்துக்கு மகரம் 9வது வீடு, மிதுனத்துக்கு கும்பம் 9வது வீடு. இப்படி அதோட 9வது வீடுகளை நம்ம எடுத்தோம்னா ரிஷபம் அண்ட் மிதுனம் பாத்தீங்கன்னா மகம் அண்ட் கும்பம் சனியோட குணமுள்ள குருவா இருப்பாருன்னு சொல்றாங்க. அதே மாதிரி சிம்மம் அண்ட் மீனம் அவங்க மேஷம் அண்ட் விருச்சம் 9வது வீடா வரதுனால செவ்வாய் குணமுள்ள குருவா இருப்பாங்கிறத சொல்றாங்க. கன்னி அண்ட் கும்பம் அவங்க 9வது வீடான ரிஷபம் அண்ட் துலாம் சுக்கிரன் குணமுள்ள குருவா இருப்பாருன்னு சொல்றாங்க. துலாம் அண்ட் மகரம் இது மிதுனம் அண்ட் கன்னி 9வது வீடா வரதுனால புதன் குணமுள்ள குருவா இருப்பாருன்னு சொல்றாங்க. தனுசுக்கு சிம்மம் சூரியன் குணமுள்ள குரு, விருச்சிகத்துக்கு கடகம் 9வது வீடு சந்திரன் குணமுள்ள குரு.
சனியும் குருவும் சேரும்போது அனுபவம் வயதும் அதிகம் உள்ள குருவா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. செவ்வாய் பிளஸ் குருனா கோபமும் வீரமும் உள்ள குருவா இருப்பாருன்னு சொல்றாங்க. புதன் பிளஸ் குரு இளமையும் நட்புறவும் கொண்ட குரு. குரு பிளஸ் சுக்கிரன் பெண் குரு அழகு கலை உணர்வும் உள்ள குரு. சந்திரன் பிளஸ் குரு தாய் உள்ளம் கொண்ட குரு பெண் குரு தாயே குருவாக வருவார்னு இருக்கு. சோ சூரியன் பிளஸ் குரு பிரபலமான குரு தந்தையே குருவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல விதிவிலக்கும் இருக்குங்க. வழக்கம் போல விதின்னு இருந்தா விதிவிலக்கும் இருக்கும். இதோட கிரக சேர்க்கை பார்வைகளை பொறுத்து இதோட பலன்கள் சிறிது மாறுபடும். ஸ்ரீதர் சார் இப்ப ரீசெண்டா சொல்லி கொடுத்தது ஒரு ராசியில நிக்கிற நடு நட்சத்திரம் அந்த ராசியை போலவே பிரதிபலிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் இதுல சேர்த்திக்கணும், நம்ம மறந்துடக்கூடாது. அடுத்தது தர்ம கர்மாதிபதி யோகம். தர்மம்ங்கிறது 9வது பாவம், அதுக்கு அதிபதி குரு காலபுருஷ தத்துவத்துல. கர்மம்ங்கிறது 10வது பாவம் மகரம், அதுக்கு அதிபதி சனி. நம்ம ஜாதகத்துல 9 இல்ல 10 இந்த வீட்டு அதிபதிகள் இணைஞ்சிருந்தா நன்மை பயக்கும் ஒரு அரிய யோகம் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரே ராசியில இணைஞ்சிருக்கலாம், இல்ல ஒரு பார்வை செய்யலாம், நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கலாம். ஆனாலும் கூட கிரக பரிவர்த்தனையும் நட்சத்திர பரிவர்த்தனையோட யோகமும் அவ்வளவு நிரந்தரமா இல்லைன்னு சொல்லப்படுது. இதனால இறைப்பணி, சமூக சேவை, உயர் பதவிகள், புகழ், செல்வம் போன்ற எல்லா பலன்களும் கிடைக்கும்னு சொல்றாங்க இந்த 9-10 கனெக்ஷன்ல. இவங்க வாழ்க்கை வந்து தெய்வீகமான ஒரு உயர்வு இருக்கும், தெய்வீக வழியில ஆன்மீகமா அமைதியா அடைவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. திருமண பொறுத்த கிளாஸ்ல கூட பாத்தீங்கன்னா ஸ்ரீதரையா சொன்னது வந்து ஒரு பெண்ணோட ஆண் பெண் ஜாதகத்துல ஒருத்தர் குரு மேல இன்னொருத்தர் சனி அது சேர்ந்திருந்தா அவங்களோட தொழில் விருத்தி ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. சோ இதோட உங்களுக்கு அந்த தர்ம கர்மாதிபதியாகவும் 9-10 தொழில் விருத்திங்கிறது அங்கேயும் அந்த ரூல்ஸ் பாத்தீங்கன்னா அங்க உங்களுக்கு மேட்ச் ஆயிருக்கு. ரொம்ப சீரியஸா போகுதுங்களா? கொஞ்சம் வேற மாதிரி போலாம். எஸ், நட்சத்திர பலன் வரிசைப்படி 4வது தாரை வந்து சேம தாரை. அதோட அதிபதி வந்து குரு. அது வந்து 50-50% தான் அப்படிங்கறது சொல்றாங்க இல்லைங்களா? அது அவ்வளவு முழு சேமத்தாரைனா பாசிட்டிவா பாக்குறதுக்கு அந்த ஹெட்டிங்ல இருந்தா கூட அவ்வளவு பாசிட்டிவ் இல்லைங்கிறது தான் சொல்றாங்க. இதுல வந்து நீங்க திதி சூனியத்தையும் பார்க்கணும். அவர் வந்து தாரால 6-8 12 மறைஞ்சிருக்க கூட திதி சூனியம் ஆஸ்யூஷுவல் விதிவிலக்கையும் நம்ம எடுத்துக்கணும். ஜஸ்ட் நான் அந்த தாரா பலனை மட்டும் சொல்றேன். 4வது நட்சத்திரமா வரவரு அந்த சேமத்தாரையில வஞ்சம்ங்கிற ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. வஞ்சம்னா அது நம்ம அப்படி நெகட்டிவா எடுக்க வேண்டாம். அதாவது டெம்பரரி பிளஷர்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, டெம்பரரி ஹாப்பினஸ். இப்ப நம்ம ஒரு மாலுக்கு போலாம், ஒரு சினிமாக்கு போலாம், ஏதோ ஒரு விஷயம் எதுவா இருந்தாலும் அந்த நிமிஷம் சந்தோஷம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பேக் டு நார்மலுக்கு தான் நம்ம வந்தாகணும். ஸோ 100% அப்ளை சொன்ன மாதிரி 4வது சேமத்தாரி 50-50 சொன்னது காரணம் இதுதான். கொஞ்சம் நன்மையா இருக்கும், கலந்த பலன்ங்கிற மாதிரி அதுக்கு சொல்றாங்க. 13வது நட்சத்திரம், சில பேர் அதை பதவி நட்சத்திரம்னு சொல்றாங்க, அது அதிர்ஷ்டம்னு சொல்றாங்க. அது அவங்க ஜாதகத்துல அனுபவிக்கிறவங்களுக்கு தான் அதோட பலனை சொல்ல முடியும். அடுத்தது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச 22வது நட்சத்திரம் வைநாசிகம். சோ இந்த நம்ம ஜென்ம நட்சத்திரத்திலிருந்து வர 4, 13, 12 நட்சத்திரங்களுக்கு அதிபதியா வரவர் உங்க ஜாதகத்துல அது என்ன கிரக வரிசையில் இருந்தாலும் அதுக்கு இன்சார்ஜ்னு சொல்ற அதிபதியா வரவர் குரு பகவானுங்க. இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரிக்குள்ள போலாம். இப்போ குழந்தை முருகன், அதாவது அந்த சின்ன வயசு ஸ்டோரி, அவருக்கும் ஜோதிடத்தோட தாரா பலனுக்கும் உள்ள ஒரு சின்ன கனெக்ஷன். செவ்வாய்ங்கிற கிரகம் முருகனுக்குரிய கிரகம். இவரு முருகன், இந்த செவ்வாய்ங்கிற முருகன் அப்படி கனெக்ட் பண்ணிக்கணும். அது வந்து மகர ராசியில் உள்ள அவிட்ட நட்சத்திரத்துல உச்சம் அடைகிறாரு. உச்சங்கிறத நீங்க கோபம்னு எடுத்துக்கணும் முருகனை கனெக்ட் பண்ணும்போது. அவிட்ட நட்சத்திரத்தோட 3வது நட்சத்திரம் பூரட்டாதி. சோ இது அவிட்ட நட்சத்திரத்திற்கு சாதகமற்ற தாரை. பூரட்டாதி நட்சத்திரத்துல நிறைய குறியீடு இருக்கு, அதுல ஒண்ணு மாம்பழம். சோ கதை கனெக்ட் ஆகுதுங்களா? எஸ். விநாயகர் பிறந்த நட்சத்திரம் ஹஸ்தம். இது பூரட்டாதி நட்சத்திரத்துக்கு 13வது தாரை, அதாவது சேமத்தாரை. ஏன்னா அதனாலதான் முருகனுக்கு மாம்பழத்தால பிரச்சனையும் விநாயகருக்கு சேமமும் கிடைச்சது அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்றாங்க. மேலும் முருகனுக்கு உகந்த நட்சத்திரம் வந்து கிருத்திகை. இதற்கு 6வது நட்சத்திரம் பூசம் வந்து சாதகத்தாரை. பூச நட்சத்திரத்தோட குறியீடுல வேலும் ஒண்ணு. எனவேதான் அந்த பார்வதி தேவி வந்து தன் மகனுக்கு முருகனுக்கு வேலை கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பூசம் 1ல 5 டிகிரியில குரு உச்சமாவார். அதனாலதான் முருகனை ஜோதிடம், தமிழ் கடவுள் மற்றும் அனைத்து குரு என்ன சொல்றது, அனைத்து கடவுளுக்கும் எல்லா விதமான
முனிவர்கள் அது எல்லாம் வணங்குறவங்க எல்லாத்துக்குமே ஆதி குருன்னு சொல்றது நம்ம முருகன் அதனாலதான் சொல்றாங்க. பூசம் அமர்ந்துள்ள ராசி கடக ராசி. இது காலபுருஷ தத்துவத்திற்கு 4வது ராசி. சந்திரனோட ஆட்சி வீடு. பார்வதி தேவி முருகனுக்கு தாயார். எனவேதான் அது மகனுக்கு சாதகமா வெற்றி வேலை அளிச்சதாகவும் சொல்றாங்க. சோ நம்ம பிறந்த நட்சத்திரங்களை வச்சும் நடக்கிற தசாபுக்திகளை வச்சும் நம்ம வாழ்க்கையில நடக்கிற சாதக பாதகத்தை மேற்கூறிய புராணத்துல கூட கடவுளை வச்சு மறைபொருளா நமக்கு முன்னோர்கள் விளக்கியிருக்காங்க. இது சூட்சுமம் என்னன்னா, புத்திரகாரகர் குரு கர்மக்காரகனோட சனியோட நட்சத்திரத்துல உச்சமடைகிறாரு. அதாவது குழந்தை பிறந்து கர்மா ஆரம்பிக்குது. குழந்தை பிறக்க காரணமான விந்து அதோட வடிவம் வேல். எனவேதான் குருவோட வீடான மீனத்துல அந்த சுக்லம்ங்கிற சுக்கிரன் உச்சமடைகிறார். காலபுருஷ தத்துவப்படி புதிய சிந்தனை, இது என்னோட சிந்தனை இல்லைங்க, ஆச்சாரியாஜியோட சிந்தனை. அவரு சொல்லி கொடுத்ததா அங்கிருந்து எடுத்துட்டு வந்திருக்கேன். ஜஸ்ட் இந்த டிராயிங் மட்டும்தான் என்னோட, அவர் சொல்லி கொடுத்த பாயிண்ட்ஸ் தான் இது. சோ சூரியன்ல இருந்து இத ஆப்போசிட்ல பார்க்க, சூரியனோட கவுண்டிங் அந்த ஆன்டி கிளாக் வைஸ் அதை மாத்தி அதுக்குதான் நம்பர்ஸ் அந்த கலர்ஸ்ல போட்டிருக்கேன், அதை மட்டும் பாத்துக்கோங்க. சோ சூரியனோட வலது புறத்துல இருந்து சந்திரனோட இடது புறத்துல இருந்தும் அந்த குருவோட இடத்த ஜஸ்ட் நம்ம ஒரு புரிதலுக்காக கவுண்ட் பண்றோம். சூரியனோ சந்திரன் நட்சத்திரத்துல இருந்து 5 குடையவர் புத்திரகாரகன். சூரியன் சந்திரத்துல இருந்து 8 குடையவர் குரு. அது 5ங்கும் போது குரு புத்திரக்காரனாகவும் 8ங்கும் போது மறைஞான விஷயங்களுக்கு குரு தான் அதிபதிங்கிற மாதிரியான ஒரு புரிதலா சொல்றாங்க. சூரியன் சந்திரனில் இருந்து 4 கூடிய 9 கூடிய செவ்வாய், அவர் தான் இறைவன் சொல்றாங்க. அதாவது தந்தை, குருஸ்தானம். அதனாலதான் சூரியன் தன் வீட்டிற்கு 9ல உச்சம் அடைகிறதுனால தந்தை. சந்திரன் தன் வீட்டிலிருந்து இடதுபுறமா இந்த கவுண்டிங்ல வந்தீங்கன்னா 9ஆம் இடம் விருச்சிகம், அதாவது சந்திரன் நீச்சம். அதனாலதான் தந்தைக்கு குருஸ்தானத்தை கொடுத்தாங்க, தாய்க்கு கொடுக்கல. அடுத்தது ஜோதிடமும் மருத்துவம், இது ரெண்டுமே பிரிக்க முடியாதுங்க. நாடி ஜோதிடத்துல குரு ஜீவகாரகன்னு சொல்றாங்க. ஜீவன்னா உயிர். இந்த ஜீவகாரகனுக்கு ஒரு வீடான மீன ராசியில தான் சுக்கிரன் உச்சம் அடைகிறார். மீனம் பாதங்களை குறிக்கும். சுக்கராச்சாரியாருக்கு இறந்தவங்களை உயிர்ப்பிக்கும் சக்தியை கொண்டவர்னு புராணங்கள்ல சொல்லப்படுது. சுக்கிரனோட அதிபதியான மகாலட்சுமி தாயார் பகவான் ஸ்ரீ விஷ்ணுவோட பாதங்கள் அமர்ந்திருப்பதை நம்ம எல்லாரும் பாக்குறோம். அதாவது ஜீவன் கால்கள்ல, அதிலும் குறிப்பா பாதங்கள்ல இருக்குது அப்படிங்கிறத மறைமுகமா உணர்த்துவதுதான் இதோட தத்துவம். அக்குபஞ்சர் மருத்துவம் கூட பாத்தீங்கன்னா கை கால்ல தான் சிகிச்சையை கொடுக்குறாங்க. அதுல முக்கியமா பல்ஸ் ரொம்ப கம்மியாகும் போது அந்த சுக்கிரன்னு சொல்ற கட்டை விரல், புதனை குறிக்கிற சுண்டு விரல், இதுலதான் மற்றும் ஜீவனக்காரகன்னு குரு ஆட்சி மற்றும் சுக்கிரன் உச்சம் பெற மீன ராசியில தான் அந்த காலிலோட பாதத்தை தான் பிடிச்சு விடுவாங்க. சோ குறிப்பிட்ட அந்த ஒரு இடத்துல இருக்க குறிப்பிட்ட புள்ளிகளை அழுத்துறது மூலம் அவரை உயிர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது உயிர்ப்போட இருக்குன்னு சொல்றாங்க அந்த புள்ளிகள். சோ புதன் மீன ராசியில நீச்சம் அடையுது. புத்தியை குறிக்கும் கிரகம் புதன். அதாவது புத்தி சுவாதீனமானவர்கள், மூல வளம் வளர்ச்சி கம்மியா இருக்கவங்களுக்கு எல்லாம் கூட கால் பகுதியில் தொடர்ந்து அழுத்தம் கொடுக்கும் போது அவங்களோட விஷயங்கள் மாறுபடுது. அவங்களை உயிர்ப்பிக்க முடியுமா பேக் டு நார்மல் கொண்டு வர முடியுங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்றாங்க. உயிருக்கு அவசரம் இப்போ எமர்ஜென்சிங்கும் போது தீவிர நோய் தாக்கத்துல இருப்பவங்களை காப்பாத்த காலில் தான் ஃபர்ஸ்ட் அழுத்தம் கொடுக்கணும்னு சொல்றாங்க. இறந்தவரை கூட காலில் தான் கட்டி வைக்கிற பழக்கம் நமக்கு இருக்குங்க. உயிருக்கு போராடுறவங்கள எலக்ட்ரிக் அயன் பாக்ஸ்ன்னு சொல்ற அந்த அயன் பாக்ஸ் மாதிரி ஒரு வடிவில் இருக்கிற ஒரு மிஷினை வச்சுதான், 2 மிஷின் வச்சிருப்பாங்க இல்லைங்களா, சினிமா எல்லாம் பார்த்திருப்பீங்க. அதை மார்பிள வச்சுதான் அமுத்துவாங்க. சோ அது உடல் மேல தூக்கி போடும். அந்த மாதிரி சில வைத்தியங்கள்லாம் செஞ்சோம்னா அவங்க கொஞ்சம் உயிர் வந்த மாதிரி காமிப்பாங்க. சோ அது ஜீவகாரகன் குரு உச்சமடைவது கடகராசியில, அதுதான் மார்பை குறிக்கிற இடம். எனவேதான் ஆங்கில மருத்துவர்கள் மார்பில அழுத்தம் கொடுக்கறதா சொல்றோம். குரு சாபம் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி படி மிருகஷீரிடம், ஹஸ்தம், உத்ராடம் நட்சத்திரத்தை லக்னாதிபதி சந்திரன் அமையப்பட்டவர்கள் குருவோட சாபத்தை அடைஞ்சவர்களா சொல்றாங்க. இது டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி முறையில சொல்லப்படுதுங்க. கற்ற வித்தைய மத்தவங்களுக்கு போதிப்பது, கற்பிப்பது, பயனுள்ள ஆலோசனை வழங்குறது, மாணவர்கள் நல்வழிப்படுத்துறது, கல்வி நிறுவனம் அமைக்கிறது, ஆலய தர்ம பணிகள் செய்யறது, முறையா பணத்தை கையாள்றது, இன்னும் பல குரு காரகத்துவத்துல சொல்றாங்க. இதுல இப்ப சொல்ல போற சில பாயிண்ட்ஸ் அது அருள்தனம் ஐயாக்கு தான் நன்றி சொல்லணும். இது அவர் கொடுத்த பாயிண்ட்ஸ் எனக்கு. குருவோட வக்ர நிலைகள் நம்ம இது வரைக்கும் சூரியனிலிருந்து பார்த்திருப்போம் கணக்கு.
ஆனா இவர் சொல்றது குருவிலிருந்து இவரோட வழக்கம் போல இவரோட கொஞ்சம் மாறுபட்ட கருத்து சொல்லியிருக்காரு. இது சம்பந்தமா என்ன டவுட்னாலும் இது முடிஞ்சவன் நீங்க ஐயாட்ட கேட்டுக்கலாம். குருவிற்கு 5ல சூரியன் நிற்கும் போது அது பால் வக்ரம்னு சொல்றாரு. அது குழந்தை பருவம், யார் சொன்னாலும் கேட்டுப்பாங்களாம். குருவுக்கு 7ல சூரியன் நின்னா அதிவக்ரம், அதாவது எல்லாத்தையும் ஜஸ்ட் லைக் தட் அப்படி கேர்லெஸ்ஸா உதாசீனமா அலட்சியப்படுத்துவாங்கன்னு சொல்றாரு. குருவுக்கு 8ல சூரியன், அதாவது யவன வக்ரம்னு சொல்றாங்க, யாருக்குமே கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. லோக்கல் லாங்குவேஜஸ் சொல்லணுமா, யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க. குருவுக்கு 9ல சூரியன் வயோதிக கிரம், ரொம்ப பேசுவாங்களா அவங்க, அதிகம் தோணம் பேசுவாங்கன்னு சொல்றாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி. சோ இதுல இன்னும் சில பாயிண்ட்ஸ் இருக்கு, பட் கண்டினியூ பண்ணலாங்களா? டைம் ஆச்சா? ஆமா, முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வீக் பண்ணிடலாமா? சோ இந்த விளக்கம் கொடுத்தமா சரியா இருக்கும். அதாங்க ஒரு சில வார்த்தைகள் மட்டும் ஃபைனல் சப்ஜெக்ட் முடிச்சுட்டு. நமக்கு ஒரு நல்ல குரு கிடைக்கிறதுக்கும் நம்ம ஜாதகத்துல அமைப்பு வேணும், நமக்கு எச்சரிக்கை மிக்க ஒரு தெளிவு வேணும், பொறுமையான தேடலும் வேணுங்க. நம்ம நல்ல குரு இருந்தாதான், இப்ப இவ்வளவு நேரம் பார்த்ததுபடி குரு இருந்தாதான் வாழ்க்கையோட எல்லா பாசிட்டிவ் இதுவும் நமக்கு கிடைக்கும் போது அந்த குருவை தேடுறதுல நம்ம பொறுமையா தேடணும். நல்ல குரு நமக்கும் கிடைக்கணும், அதுக்கு நம்ம ஜாதகத்துல அதுக்கான அமைப்பும் இருக்கணும், இந்த குழுவுல இருக்கவங்க மாதிரி. சோ குரு அடைவதற்கான வழி திருமந்திரத்துல ஒரு பாடல் சொல்றாங்க, தெளிவு குருவின் திருமேனி காணல் அப்படின்னா, தெளிவை தரும் குருவின் உருவத்தை தரிசிப்பதே மனத்தெளிவின் முதல் படி. தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், குருவின் நாமத்தை பக்தியோட உச்சரிப்பது மனசை சுத்தமாக்கும். தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்கல், குரு சொல்ற உபதேசங்களை கவனமா கேட்கறதா ஞானத்தோட வழி. தெளிவு குரு உருவ சிந்தித்தல் தானே, குருவினோட உருவம் சொல் போதனைய மனசுல நிலைநிறுத்தி உண்மையான தெளிவையும் ஞானத்தையும் தரும். இந்த மாதிரி குருவோட உருவம், நாமம், உபதேசம், நினைவு இவை எல்லாமே வாழ்வையோட தெளிவான முழு பாதையை தருதுன்னு சொல்றாங்க. ஃபைனலா ஒரே ஒரு குட்டி ஸ்டோரி முடிச்சிடறேன், இதுக்கு மேல டைம் எடுக்கல. அதாவது ஒரு லாங் பேக் பீரியட்ல ஒரு சின்ன பையன், அவனுக்கு வந்து ஸ்கூல்ல இருந்து ஒரு லெட்டர் கொடுக்குறாங்க. அதாவது அவங்க அம்மாட்ட, அவன் பையன்கிட்ட கொடுத்து அவங்க அம்மாட்ட கொண்டு போய் கொடுக்க சொல்றாங்க. அந்த லெட்டரை படிச்சு அவங்க அம்மா லேசா சிரிச்சாங்க. அதுல என்ன எழுதியிருக்குமான்னு அந்த குழந்தை கேட்கும்போது, ஒண்ணும் இல்லடா கண்ணா, உன்ன மாதிரி அறிவாளியா அவனால சமாளிக்க முடியலையாம், அதனால என்னைய பாத்துக்க சொல்லியிருக்காங்கன்னு சொன்னாங்க. நிஜத்துல அதுல என்ன எழுதி இருந்ததுன்னா, உன் குழந்தை மாதிரி முட்டாளுக்கு ஸ்பெஷல் எஜுகேஷன் ஸ்கூல் இருக்கு, அவன் அங்க கொண்டு போய் சேர்த்து அப்படின்னு கோவமா எழுதியிருந்தாங்க. அந்த முட்டாள்ல சித்தரிக்கப்படுற குழந்தைதான் சூரிய அஸ்தமனத்துக்கு அப்புறமும் இந்த உலகமே கண்ணுக்கு தெரியற மாதிரி பல்ப கண்டுபிடிச்ச தாமஸ் ஆல்வா எடிசன் 1880. சோ அவங்க அம்மா நான்சி மாத்யூஸ் எடிசன் வந்து ஒரு நம்பிக்கை ஒரு தாமஸ் ஆல்வா எடிசனை உருவாக்குச்சு. அதுல இன்னொரு விஷயம் நீங்க நினைக்கலாம், இது மாதிரி டெசிஷன் எடுத்த அவங்க அம்மா யாரு அப்படின்னு நீங்க போய் ஹிஸ்டரி பாத்தீங்கன்னா, அவங்க அம்மா ஒரு ஸ்கூல் டீச்சருங்க. சோ இந்த இடத்துல அந்த குழந்தை டிசபிலிட்டி, அது மூளை, அதெல்லாம் அந்த குழந்தைய பத்தின விஷயத்த விட்டுருவோம். அது ஒரு குழந்தை, அந்த குழந்தைய ஒரு டீச்சர் வேண்டான்னு தூக்கி வீசுறாங்க. அந்த இடத்துல அவங்க அம்மான்னு விட்டுருங்க, அவங்க அம்மாவே அகைன் அந்த டீச்சர் குவாலிபிகேஷன் மட்டும் விடுங்க. ஒரு டீச்சர் வேண்டான்னு வெளியேற்றுறாங்க, இன்னொரு டீச்சர் அந்த குழந்தைக்கு என்ன பிடிக்குமோ என்ன அதோட திறமையை கண்டுபிடிச்சு அந்த குழந்தைய ஊக்கப்படுத்துறாங்க. அது மாதிரி இங்கேயும் எங்க மேல நம்பிக்கை வச்சு எங்களை ஊக்கப்படுத்தி நம்மள அடுத்த நிலைக்கு கொண்டு போற நம்ம குருமார்களுக்கு நன்றி கூறி இந்த வகுப்பை நிறைவு செய்யறோம். அது இதே நேரத்துல இந்த குழுவில் உள்ள சக ஜோதிட நண்பர்களுக்கும் கண்டிப்பா நான் நன்றி சொல்லுங்க. நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்துக்கும் நம்மள ஊக்கம் கொடுத்து தவறுகளை சுட்டி காட்டி திருத்தருக்கு எல்லா நேரமும் ஆசிரியர் நம்ம கூட இருக்க முடியாது. சில நேரங்கள்ல கூட இருக்க குழு நண்பர்களும் தேவை. அந்த வகையிலையும் இந்த குழு ரொம்ப அதிர்ஷ்டமான குழு, ஆரோக்கியமான குழுங்கிறதையும் சொல்லி நிறைவு செய்யற. இன்னும் குருவோட விஷயங்கள் நிறைய இருக்கு, குருவோட சேர்க்கை அதெல்லாம் நம்ம இது இந்த நிகழ்வு உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிரபஞ்சமும் ஐயாவும் நமக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தா குரு பார்ட் 2 நம்ம கொண்டு போலாங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்மா. கேட்டுச்சா? கேட்டுச்சு. வாழ்த்துக்கள் ரேவதி அம்மா. நன்றி சார், நன்றி. சிறப்பு. உங்களோட அப்படிலாம் இல்ல, உங்களுடைய திறமை, கடவுள் கொடுத்த ஆசீர்வாதம். ஒரு மீட்டிங் ஹால்ல ரவுண்ட் டேபிள் கான்ஃபரன்ஸ்ல ஒரு ஃபுல் ப்ரிப்பரேஷனோட
ஒரு பேப்பர் பிரசன்டேஷன் கொடுத்து ஒரு போர்ட் மீட்டிங் நடந்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு உங்களுடைய பங்களிப்பை சிறப்பா கொடுத்தீங்கம்மா. வாழ்த்துக்கள். பிரசன்டேஷன் ஒர்க் அவுட்லாம் பார்க்கும்போது நல்லாவே தெரிஞ்சது. ரொம்ப சிரமப்பட்டிருக்கணும். குறைஞ்சபட்சம் உட்காந்து அதுக்கெல்லாம் ப்ரிப்பேரிங் ரெடி பண்றதுல இருந்து எல்லாமே சிறப்பான ஒரு பங்களிப்பை கொடுத்துருக்கீங்க. வாழ்த்துக்கள். பேச முடியாத சூழ்நிலை உட்காந்துருக்கேன். தொண்டை உடம்பு எல்லாம் சரியில்லாத காரணமா 3 நாளா சுத்திட்டு. வாழ்த்துக்கள்மா. மென்மேலும் உயர பல அந்த அளவுக்குலாம் நான் ஒன்னும் சொல்லல. நீங்க அடுத்த கட்ட நிகழ்வுக்கு வந்து ஏன்னா அந்த பிரசன்டேஷன் பண்ணும்போது அந்த தயக்கம் அல்லது அந்த பதட்டம் இதெல்லாம் வரும். ஏன்னா அனுபவிச்சிருக்கிறோம் நிறைய ஸ்டேஜஸ் பேசும்போது பிடிக்கும் போதெல்லாம். சோ அதெல்லாம் கடந்து இவ்வளவு தூரம் அதே போல மீட்டிங் நடத்தும் போது யாருக்கு புரியலன்னா உடனே வந்து குறுக்கால புரிந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அருண்முருகன் சார் புரியல பண்ணிச்சுக்கீங்கன்னு ஒரு கமெண்டிங் சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வாஸ்து நான் வேர்ல்டு வைடு பார்த்தேன். நீங்க இந்தியாவில இப்படி கொண்டாந்து எனக்கு ஒரு பெரிய என்ன சொல்றது மகிழ்ச்சிகரமான ஒரு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்துட்டீங்கம்மா. மிக்க மகிழ்ச்சிமா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நன்றி நன்றிம்மா. நன்றிங்க சார். உங்களோட சிரமத்துக்கு நடுவுலையும் இன்னைக்கு வந்ததுக்கு ரொம்ப மகிழ்ச்சிங்க சார். என்ன தூக்கம் இல்ல, அப்படியே டயர்ல செய்த சார் மத்தியானம் பேசும்போதுமே அப்படியே ஒரு 3 மணிக்கு ஒரு இதாக வந்தோம். சிறப்புங்கம்மா. வாழ்த்துக்கள். குரு அப்புறம் குருவுக்கு உண்டான வேலையை கொடுக்கணும் இல்ல, வீட்டுல உனக்கு என்ன தூக்கம் எந்திரிச்சு வா அப்படின்ட்டாரு. எந்திரிச்சு வந்துட்டோம். கண்டிப்பா. சரி, நன்றி நன்றி.